எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா? லாக் எதுவும் இல்லைல்ல? குட் மார்னிங் நிதா, குட் மார்னிங் ஆகர்ஷினி. ஓகே, இன்னைக்கு 4 சாப்டர் கவர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. பிளான் கிங்டம் அண்ட் மார்ஃபாலஜி பாட்னியில், பயாலஜியில் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, ஃபஸ்ட்டு பிளான் கிங்டம்லேருந்து தான் ஆரம்பிப்போம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் வித் ரிகார்ட்ஸ் நீட் பார்த்தீங்கன்னா 1 to 3 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல எங்கே எப்படி நடக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எஸ்பெஷலி பர்டினிங் டு ஆல்கே வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ரோடோஃபைக்கே, க்ரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே அண்ட் ப்ரௌன் ஆல்கேயோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட சில கேரக்டர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் வித் தட் டயக்ராம்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிரையோஃபைட்ஸு, டெரிடோஃபைட்ஸ் ஒன்னொன்றுத்துக்கும் வந்து ஒரு டயக்ராம் இருக்கும். சில எக்ஸாம்பிள்ஸோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயக்ராம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும், வாட் எவர் தேர் இன் என்சிஆர்டி. அண்ட் நிறைய டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரியணும். ஓகே, டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரிஞ்சாலும் யூ வில் பி ஏபிள் டு டெல் ஓகே என்ன டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இங்கே இருக்கு. இஸ் இட் அ ஹாம்ப்ளான்டிக் லைக் கெமிட்டோஃபைட்டிக் லைஃப் சைக்கிளா? விச் இஸ் த மெயின் பிளான்ட் பாடி, கெமிட்டோஃபைட்டா, ஸ்போரோஃபைட்டா? ஸோ இந்த டெர்மினாலஜிஸோட மீனிங் தெரிஞ்சால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் ஆல் தீஸ் கொஸ்டின். இல்லையா? அதை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு புரியும், இன்ஸ்டெட் ஆஃப் மொட்டை மனப்பாடம் பண்ணுறதை விட. ஓகே, ஸோ பிளான்ட் கிங்டமில் வாஸ்குலார் அண்ட் நான் வாஸ்குலார் பிளான்ஸ். வாஸ்குலார்னா என்னது? கண்டக்டிங் டிஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். xylem and phloem, ஸோ கண்டக்டிங் டிஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். ஓகே, வாஸ்குலாரில். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், அது வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் மார்ஃபாலஜியில் வந்து டிஸ்கஸ். ஓகே, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ், தீஸ் ஆர் வாஸ்குலார் பிளான்ஸ். ஓகே, ஸோ இங்கே ஜிம்னோஸ்பெர்ம்ஸ், ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் சீட் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆனால் ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வாட் டைப் ஆஃப் சீட்ஸ்? naked seeds. Teridophytes no seeds. Okay, like main differences வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. algae and bryophytes are non-vascular. Okay, isochemous, anisocemous, oochemous ஓட மீனிங் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். based on the size of the male and female gamete. Okay, so இப்போ ஐசோல வந்து both are of the same size. Anisochemousல different size. oochemousல male size is less and it is motile, female is non-motile and bigger in size. Okay, homosporous, heterosporous na என்னது? Homosporous na produces spores of only one type, either male or female. Heterosporous na spores of both the sexes. Okay, okay, இப்போ sporophytic stage, gametophytic stage னு ரெண்டு படிச்சோம். Sporophyte is nothing but the diploid stage or the spore producing phase. Okay, gametophyte is the haploid phase produced by meiosis. Sporangia so இந்த sporophytes or the spore producing bodies are contained பண்றது தான் வந்து உங்களோட sporangia. Okay, sporangia is a sac like structure or a capsule like structure. Okay, இந்த sporangia is present in sporophylls. Okay, these are leaf structures which contain the spore, which contains a sporangia, the megasporangia or the microsporangia. Okay, sporophylls are again contained in trobili or cones. Okay, இந்த மாதிரி ஞாபகம். So sporophylls வந்து it could be a microsporophylls or a megasporophylls based on the type of sporophytes or the spores which are being produced. Okay, female sex organs வந்து you have archegonia and antheridium. So archegonia is for development of megaspores.
ஓகே, ஆந்த்ரிடியா ஃபார் மேல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆல்கேல இருந்து ஆரம்பிப்போம். இப்போ டெர்மினாலஜிஸோட ஒரு ஓவரால் மீனிங் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு டைப்லயே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது விச் இஸ் த மெயின் பிளான்ட் பாடி, வாட் டைப் ஆஃப் லைஃப் சைக்கிள் இஸ் இட் லீடிங். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆல்கேல மெயின் பிளான்ட் பாடி இஸ் த கெமிட்டோஃபைட், த ஹாப்ளாய்ட் ஸ்டேஜ். ஓகே, குளோரோஃபில், presence of chlorophyll is a distinguishing feature. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம மூணாக பிரிக்கிறோம், குளோரோஃபைக்கே, சியோஃபைக்கே அண்ட் ரோடோஃபைக்கே. ஒன்னொன்னுத்துலேயும் வந்து நீங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்டு, செல் வால் காம்போசிஷன், ஹேபிட்டாட்டு, ரிசர்வ் மெட்டீரியல் என்ன அப்படின்னு. ரிசர்வ் மெட்டீரியல் மூலியமா ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யூ ஷுட் பி தரோ தட். எக்ஸாம்பிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ வந்து மெயின் பிளான்ட் பாடி இது கெமிட்டோஃபைட், அதெல்லாம் ஓகே. இப்போ ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கேன் ரீப்ரொடியூஸ் பை ஆல் த த்ரீ மீன்ஸ், வெஜிடேட்டிவ்லி, செக்ஷுவல் அண்ட் அசெக்ஷுவல். ஓகே, வெஜிடேட்டிவ்லி பை ஃப்ராக்மெண்டேஷன், அடுத்து asexual பை டெவலப்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ். ஓகே, ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமா. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி, பை ஃபியூஷன் ஆஃப் த கெமீட்ஸ். இந்த இடத்துல வந்து ரீப்ரொடக்ஷன் இஸ் ஐசோகெமஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு டைப்பையும் வந்து எக்ஸிபிட் பண்ணும். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ல மூணு டைப் படிச்சோம் இல்லையா, ஐசோகெமஸ், அனைசோகெமஸ் அண்ட் ஊகெமஸ். ஸோ இந்த மூணு டைப்பையும் வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஒன்னொன்னுத்துக்கும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூணையும் எக்ஸிபிட் பண்ணுது ஆல்கே. ஐசோகெமஸ்க்கு யூ ஹாவ் ஸ்பைரோகிரா, and then you have anisogamisக்கு chlamydomonas, oogemasக்கு volvox and fucus. Okay, so examples under each type. So type of reproduction என்னது, மெயின் பிளான்ட் பாடி என்ன, டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் என்ன, டைப்ஸ். இந்த இடத்துல வந்து டைப்ஸ் என்ன, டைப்ஸ்ல வந்து ஒன்னொன்னத்தோட இது கேரக்டர் என்ன, என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஓகே, இந்த விஷயத்தெல்லாம் படிச்சா மோர் தென் எனஃப். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு வாட்டி எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸையும் வச்சுக்கோங்க. மெயின்லி அகாரை வந்து நம்ம வந்து அகாரை வந்து மீடியம், நியூட்ரியன் மீடியாவில் யூஸ் பண்ணுவோம் ஃபார் சாலிடிஃபிகேஷன் ஆஃப் யுவர் நியூட்ரியன் மீடியா. ஓகே, தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூஸ். அண்ட் அதே நேரத்தில் சில பேர் அதை சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது நீங்கள் வந்து குளோரோஃபைக்கே, ஃபியோஃபைக்கே, ரோடோஃபைக்கே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டைப்பையும் படிக்கும் போது ஸ்ட்ரக்சர் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்பெஷலி ரோடோஃபைக்கேல வந்து பார்ஃபைரா ஓட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டயக்ராம் எல்லாம் யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இது எந்த டைப்பு அப்படின்னு. ஓகே, இதை கொடுத்தோன்னே ஓகே இது ரோடோஃபைக்கே, அதோட கேரக்டர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு அந்த கேரக்டர்ஸும் தெரிஞ்சாதான் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, ஸோ டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஎஃப்ஐகேக்கு வந்து லேமினேரியா, ஃபியூக்கஸ், டிக்யோட்டாவோட டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடோஃபைக்கேக்கு பார்ஃபைரா டயக்ராம். ஸோ ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதே மாதிரி கேரக்டர்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து பிரயோஃபைட்ஸ். Okay, bryophytes வந்து the type of life cycle that is seen here is a haplodiploidic life cycle. Okay, இது என்ன லைஃப் சைக்கிள், haplodiploidicனா என்னது, போத்தாதே. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா அந்த லைஃப் சைக்கிள்ஸை பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து vascular tissues are lacking. Okay, there are no vascular tissues. type of reproduction எப்படி நடக்குது, both your male and female sex organs are present. your antheridia, archegonia ரெண்டுமே இருக்கு. so sexual reproduction most common type வந்து oogamix. oogamy is exhibited. oogamy னா என்னது, ஸோ செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் வந்து அந்த மாதிரி நடக்குது. பிளான்ட் பாடி வந்து ஹாப்ளாய்ட் கெமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அண்ட் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிங்காக இருக்கு. ஓகே, வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் எப்படி நடக்குது, பை ஃப்ராக்மெண்டேஷன். ஓகே, மெயின்லி பை ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தே டோன்ட் ஹாவ் எனி வாட்டர் ஆர் ஃபுட் கண்டக்டிங் டிஷ்யூஸ் ஆர் வாஸ்குலர் டிஷ்யூஸ் கிடையாது. ஓகே, ஸ்பெஷலைஸ் கண்டக்டிங் டிஷ்யூஸ் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னாலே வந்து ஃபர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடக்கணும் இல்லையா? ஊகமை எக்ஸிபிட் பண்ணுதுன்னு பார்த்தோம். மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் கண்டிப்பாக நடக்கணும் இல்லையா? அப்போ தானே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ்ட். ஓகே, த மல்டிசெல்லார் பாடி ஸ்போரோஃபைட் இஸ் பீயிங் ப்ரொடியூஸ்ட். ஸ்போரோஃபைட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இந்த ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் serve as the gametophytic stage. Okay, they are in the gametophytic stage. They form the gametophyte. So இந்த இடத்துல வந்து the sporogonium இருக்கு இல்லையா? The sporogonium is differentiated into your foot, seta and capsule. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா you have a foot, seta and the topmost part, the capsule. Okay, body organization மூணா பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்போரோஃபைட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங் அப்படின்னா என்ன சொல்றாங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா என்ன? டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, தட் இஸ் மீனிங் தட் இட் இஸ் நாட் ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங் இருந்துச்சுன்னா இட் இஸ் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ அதோட ஃபோட்டோசிந்தட்டிக் கெமிட்டோஃபைட்டோட அட்டாச் ஆயிருக்கு. த ஸ்போரோஃபைட் அட்டாச் ஆகி அதுல இருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணுது. ஓகே, வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃபுட், இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் யுவர் கெமிட்டோஃபைட் and the foot மூலியமா it is deriving nutrition from gametophyte. ஓகே, இதில் வந்து யூ ஹாவ் மூணு, இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அகெயின் பிரையோஃபைட்டே வந்து மூணாக பிரிக்கிறோம், மூணு டிவிஷனாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்ன? ஹெப்பாட்டிக் ஆப்சிடா ஆர் லிவர்வர்ட்ஸ், ஆந்தோசெரோடாப்சிடா ஆர் ஹார்ன்டு லிவர்வர்ட்ஸ், ஹார்ன்வர்ட்ஸ் அண்ட் ட்ரையாப்சிடா, மாசஸ் மூணாக பிரிக்கிறாங்க. மூணுக்கு என்னென்ன வித்தியாசம்? மூணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெயின்லி த பிளான்ட் பாடி. ஓகே, பிளான்ட் பாடிக்கு வந்து மூணுக்கும் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் மெயின் பிளான்ட் பாடிக்கு வந்து த தாலாய்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இட் இஸ் ஜாசோவென்ட்ரலி ஃபிளாட்டன் அண்ட் அட்டாச் டு த ஹேபிட். லீஃப் லைக் அப்பண்டேஜஸும் இருக்கு. அடுத்து வந்து மாசஸ்ல பார்த்தீங்கன்னா கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் வந்து ரெண்டு ஸ்டேஜாக பிரிக்கிறோம், புரோட்டோனமா ஸ்டேஜ் அண்ட் த லீஃப் ஸ்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ரைசாய்ட்ஸ் இருக்கு பாருங்க. ரைசாய்ட்ஸ் என்ன பண்ணும்? ரைசாய்ட்ஸ் ஆஃப் த கெமிட்டோஃபைட், இட் ஹெல்ப்ஸ் இன் அப்டேக் ஆஃப் நியூட்ரிஷன் ஃப்ரம் சாயில். ஓகே, நியூட்ரியன்ட் அப்டேக் ஃப்ரம் த சாயிலில் ஹெல்ப் பண்ணுது ரைசாய்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ரைசாய்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி மூணும் பிரிக்கிறாங்க. யூனிசெல்லார், அன்பிரான்ச், யூனிசெல்லார் அன்பிரான்ச் அண்ட் பிரையாப்சிடால இட் இஸ் மல்டிசெல்லுலர். ஓகே, ஸோ ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹார்ன்வர்ட்ஸில் இட் இஸ் ஒன்லி பை ஃப்ராக்மெண்டேஷன். பிரையாப்சிடால ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் செகண்டரி புரோட்டோனமா ஸ்டேஜில் வந்து கெமிட்டோஃபைட்டில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குன்னு படித்தோம், புரோட்டோனமா ஸ்டேஜ் அண்ட் லீஃபி ஸ்டேஜ். ஸோ அந்த புரோட்டோனமா ஸ்டேஜில் பட்டிங் இருக்குன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து லிவர்வர்ட்ஸில் வந்து ஆசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் கெம்மா ப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ சீன். கெம்மானா என்னது? ஆசெக்சுவல் பட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்போரோஃபைட்டோட டிஃபரன்ஷியேஷன் இன்டு ஃபுட், செட்டா அண்ட் கேப்சூல், இது வந்து மூணுத்துலேயும் வந்து காமன். ஆனால் இந்த ஹார்ன்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டா இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஹார்ன்வர்ட்ஸில் செட்டா இஸ் ஆப்சென்ட். நம்ம வந்து ஸ்போரோஃபைட் இஸ் டிஃபரன்ஷியேட் இன்டு ஃபுட், செட்டா அண்ட் கேப்சூல்னு படித்தோம். இந்த இடத்துல ஹார்ன்வர்ட்ஸ் செட்டா இஸ் ஆப்சென்ட். மூணுக்கும் நடுவில் வந்து டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம்ஸோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். மாசஸ்ல வந்து ரெண்டு ஸ்டேஜ் இருக்குன்னு நம்ம படித்தோம். என்னென்ன? புரோட்டோனமா ஸ்டேஜ் அண்ட் லீஃபி ஸ்டேஜ். புரோட்டோனமா ஸ்டேஜ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து புரோட்டோனமா எதுல இருந்து டெவலப் ஆகுது? ஸ்போர்ஸ்ல இருந்து டெவலப் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் த புரோட்டோனமா ஸ்டேஜ் இஸ் டெவலப்பிங் ஃப்ரம் த ஸ்போர்ஸ். ஓகே, இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? இட் ரிசம்பிள் ஆல்கல் ஃபிலமெண்ட்ஸ், அதாவது பிரான்ச்டா ஃபிலமெண்டஸா இருக்கும். ஓகே, புரோட்டோனமா ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து என்ன ஆகும்? கெமிட் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர் கெமிட்டோஃபோர் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா கடைசியாக இந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம லீஃபி ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜ் டெவலப்பிங் ஃப்ரம் த செகண்டரி புரோட்டோனமா. ஓகே, பட்ஸ் டெவலப் ஆகுது, பட்ஸ் ஆர் யோர் கெமிட்டோஃபோர் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த கெமிட்டோஃபைட்டில் அந்த பட்ஸில் இருந்து உங்களோட லீஃபி ஸ்டேஜ் வந்து அரைஸ் ஆகுது. ஓகே,
So your protonema stage, and then it gives rise to many buds or the gametophore, and then அதுல இருந்து your secondary stage or the leafy stage வந்து develop ஆகுது. Okay, leafy stageல you have branched rhizoids, rhizoid production வந்து இப்போ இருக்கு. Okay, அடுத்து வந்து pteridophytes. Pteridophytesல வந்து they are known as the first vascular plants. Okay, இந்த இடத்துல வந்து they have a vascular tissue, xylem and phloem. Main plant body என்னது? It is the sporophyte. Sporophyte is the main plant body. And what type of spores does it produce? Homospores. Okay, இந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே படிச்சோம். And இன்னொரு முக்கியமான விஷயம், they are seedless. Seed production is not there. It is the distinguishing character between pteridophytes and bryophytes. Okay, vascular tissues are there, but the seed production is not there in pteridophytes. Okay, so இந்த இடத்துல வந்து மெயின் பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட்னு பார்த்தோம். ஸோ ஸ்போரோஃபைட்னா மெயின் பிளான்ட் பாடி வந்து டிப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி the sporophytes are contained in a sac like or capsule like structure called the sporangia. Sporangia are subtended in leaf like structures called the sporophylls. Sporophylls they form distinct structures called the trobili or cones. Okay, அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அங்கே எப்படி நடக்குது அப்படின்னு. இங்கே அக்வாட்டிக் டெரிடோஃபைட்ஸ்க்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அசோலா, சால்மினியா, ஐசிடிஸ், மாசிலியா, எக்ஸாம்பிள்ஸ் ஒரு படிச்சு வச்சு. ஓகே, ஸோ இந்த உங்களோட ஸ்போர் மதர் செல் இருக்கும். ஸோ ஸ்போர் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி நடக்குது? பை இந்த ப்ராசஸ் ஆஃப் மியோசிஸ். ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஆர் பீங் ப்ரொடியூஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் மியோசிஸ். எங்கே? இந்த ஸ்போர் மதர் செல். ஓகே, ஸ்போர் மதர் செல்லில் வந்து ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ் ஆர் பீங் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இப்போ இந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும்? இந்த ஸ்போர்ஸ் வந்து அல்டிமேட்லி ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகி இட் will ultimately give you the gametophyte. Okay, called the prothallus. The gametophyte வந்து என்ன ஆகும்? அடுத்து gametophyte or the prothallus will bear the male or the female sex organs. மேல் ஆர்கன்னா என்னது? antheridia. ஃபீமேல் வந்து archegonia. The gametophyte or the prothallusல இருந்து your male and female sex organs are arising. Okay, பாருங்க, ஸ்போர்ஸ் வந்து gametophyte கொடுக்குது. Spores will germinate to give you the gametophyte or the prothallus. Okay, இந்த prothallusல இருந்து என்ன வருது? It will give rise to the male and female sex organs. Okay, so the gametophytes compared to the bryophytes, pteridophytes இருக்கிற gametophytes வந்து it will be much smaller, and அதுல இருந்து அரைஸ் ஆகிற செக்ஸ் ஆர்கன்ஸும் it will be comparatively much smaller compared to bryophytes. ஓகே, ஸோ ஃபீமேல் அண்ட் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஃபியூஷன் ஆஃப் மேல் கெமீட் வித் த எக் இஸ் ஹேப்பனிங் இன் த archegonium. The egg is present in the archegonium. So the fusion of male and female, the male sperm and the female egg results in the formation of your zygote. Okay, zygote வந்து again will give rise to the well differentiated sporophyte. Okay, zygote வந்து இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கு? டிப்ளாய்ட் ஸ்டேஜில் இருக்கு. ஓகே, செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ், அதுல இருந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து யோர் மேல் அண்ட் ஃபீமேல் இது மேல் ஸ்பெர்ம் அண்ட் ஃபீமேல் எக் எல்லாம் வந்து ஹாப்ளாய்டாக இருக்கு. ஸோ ஃபியூஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது? ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் zygote is diploid. It will give rise to the diploid sporophyte. Okay, sporophytic, and again the cycle will continue. ஸோ இந்த இடத்துல வந்து all spores are similar in kind. Those are known as homosporous. So majority of the pteridophytes it is homosporous. Okay, சில எக்ஸாம்பிள், சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் செலாஜினெல்லா, சால்மினியா, மார்சிலியா, அசோலா இந்த இடத்துல வந்து ஹெட்ரோஸ்போரஸா இருக்கு. So development வந்து it is happening within the female gametophyte. Okay, that is a very important thing.
And the spore formation நடக்குது இல்லையா, megaspore and microspore formation, it is happening within enclosed bodies called sporocarps. ஓகே, அடுத்து வந்து ஜிம்னோஸ்பர்ம்ஸை பற்றி படிக்க போகிறோம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சீட் ப்ரொடக்ஷன் இஸ் தேர். ஓகே, வாஸ்குலர் சிஸ்டம் இஸ் தேர், வாஸ்குலர் டிஷ்யூஸ் ஆர் தேர். அதே நேரத்தில் சீட் ப்ரொடக்ஷனும் இருக்குது. ஆனால் the seeds are, how are they? They are gymnos. அப்படின்னா என்ன? They are not enclosed within the ovary, okay, or the fruit. So fruit இல்லாம seed production தான் வந்து seedless, naked seeds அப்படின்னு சொல்றோம். ஓகே, யூஸ்வலி சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ் பை ஃப்ரூட்ஸ் இல்லையா, தானே யூஸ்வலி நடக்கும். இந்த இடத்துல வந்து வித்தவுட் தட் சீட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ். ஓகே, நேக்கட் சீட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து they have they have fungal association in their roots. Okay, இதனால என்ன நடக்குது? They have coralloid roots. Coralloid rootsனால into fixation is happening. Okay, so association with fungal association is present, exhibited by this category. Okay, spores வந்து எப்படி இருக்கு? coralloid roots வந்து cyanobacteriaவோட association, mycorrhiza வந்து fungalோட association. Okay, ரெண்டுமே into fixing is it. spores வந்து எப்படி இருக்கு? heterosporous இருக்கு. ஓகே, different types of spores are being produced. ஆர்கனைசேஷன் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்போர்ஸ்ல இருந்து ஸ்பொராஞ்சியா, ஸ்போரோஃபில்ஸ் டு ஸ்ட்ரோபிலி ஆர் கோன்ஸ், which will ultimately give rise to the male and female. அதுலேயே வந்து ரெண்டு இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலி. ஓகே, based on the type of microsporangiate, megasporangiate அப்படின்னா it is nothing but male strobili and female strobili. ரெண்டை தான் வந்து அந்த டேர்ம்ல வந்து கூப்பிடுறாங்க. no need to get confused. ஓகே, ஸோ ஒன்னொன்னுக்குள்ள வந்து மைக்ரோஸ்போர் ஆர் மெகாஸ்போர் based on the type of spore produce அதோட பேர். ஓகே, ஓகே, இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, மேல் செக்ஸ் ஆர்கன் இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஆன்தெரிடியம் இஸ் ஆப்சென்ட், ஆனால் ஆர்கிகோனியா இஸ் present. ஓகே, ஸோ மெகாஸ்போர் மதர் செல் வந்து மியாட்டிக்லி டிவைட் பண்ணி 4 மெகாஸ்போர்ஸ் கொடுக்குது. மெகாஸ்போர்ஸ் ஆர் ஹாப்ளாய்ட். ஓகே, and அந்த 4 megaspores one of the megaspores is enclosed within the megasporangium, give rise to the female gametophyte. That female gametophyte will give rise to the female sex organ, the archegonia. Okay, புரிஞ்சுதா? இந்த இடத்துல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஓகே, நம்ம டெரிடோஃபைட்ஸில் பார்த்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. They do not have independent free living existence. Instead, they are remaining within the sporangia, which is retained in the sporophyte. Sporophyte kulla sporangia kulla da male and female gametophyte are present. So they are not free living. Okay, so ipo vandu pollination nadakano. Pollination vandu usually wind pollination nala nadakkum. Okay, wind pollination or air currents nala they are coming in contact with the openings of the ovules, which are ovules are born on the megasporophylls. Yeah, female gametes. So pollen grain வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல இருந்து ரிலீஸ் ஆகுது. அதை ஏர் கரண்ட்ஸ் கேரி பண்ணிட்டு போய் எங்கே டெபாசிட் பண்ணுது? ஓப்பனிங் ஆஃப் த ஓவ்யூல்ஸ் மெகாஸ்போரோஃபில்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் விண்ட் பாலினேட்டட். ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் மெகாஸ்போரோஃபில்ல ரீச் ஆனதுக்கப்புறம் போலன் டியூப் வந்து will carry the male gametes towards the archegonia or the female sex organ in the ovule. And fertilization நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஜைகோட் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஜைகோட் வந்து உங்களோட எம்ப்ரையோ அண்ட் ஒவ்யூல்ஸ் இன்டு த சீட்ஸ். ஒவ்யூல்ஸ் வந்து சீட்ஸாக டெவலப் ஆகுது. ஜைகோட் வந்து அதோட எம்ப்ரையோவாக டெவலப் ஆகுது. ஓகே, டிப்ளாய்ட் ஸ்டேஜ். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சைக்கஸ், பைனஸ், கிங்கோ, செட்ரஸ், நேட்டம். ஓகே, அடுத்தது வந்து ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஜைகோட் ப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் ஜைகோட் ப்ரொடக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஸ்போரோஃபைட் ஸ்டேஜுக்கு மையாசிஸ் மூலியமாக டிவைட் ஆகுது.
ரெண்டுமே டிப்ளாய்ட் ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து there is no meiosis. Mitosis மூலியமா இட்ஸ் ப்ரொடியூசிங் கிவிங் ரைஸ் டு ஸ்போரோஃபைட். அண்ட் ஸ்போரோஃபைட் என்ன பண்ணுது? மியாட்டிக் டிவிஷன் மூலியமா நம்மளுக்கு ஸ்போர்ஸ் கொடுக்கும். அந்த ஸ்போர்ஸ் வந்து கெமிட்டோஃபைட் ஆகுது. அந்த கெமிட்டோஃபைட் வந்து உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ், இந்த இடத்துல மேல் செக்ஸ் ஆர்கன் கிடையாது, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்குது. அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ்ல வந்து கெமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஹாப்ளாய்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபர்டிலைசேஷன் நடக்குது, பாலினேஷன் நடக்குது. ஃபர்டிலைசேஷன் நடந்தோடனே டிப்ளாய்ட் ஜைகோட் இஸ் பீயிங். ஓகே. அடுத்து வந்து ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸை பற்றி நம்ம மார்ஃபாலஜியில் பார்ப்போம். ஸோ ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் லைஃப் சைக்கிள்ஸ் வந்து 3 லைஃப் சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து உங்களோட ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஹாப்ளான்டிக்கில் யோர் கெமிட்டோஃபைட் இஸ் த மெயின் பார்ட்டிசிபென்ட். ஓகே, தட் இஸ் த மெயின் பிளான்ட் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் யுவர் ஃபங்கை அண்ட் மெனி ஆல்கே everything are haplontic life cycle where the gametophyte forms a main plant body. அடுத்து வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? the diploid sporophyte is the dominant stage. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து your gymnosperms and angiosperms எல்லாம் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். all your seed bearing plants இதெல்லாம் வந்து உங்களோட டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணுது. haplodiplontic, your bryophytes and pteridophytes, இந்த ரெண்டும் வந்து என்ன? they exhibit an intermediate condition. ஸோ இந்த இடத்துல வந்து both phases are exhibited, both are multicellular, and most of the time both are free living. Okay, most of the time. So alternating இருக்கும் the sporophytic and the gametophytic stage in haplodiplontic. So examples வந்து bryophytes and pteridophytes. Okay, diplontic வந்து seed bearing அப்படின்னு படிச்சிருக்கு. சீட் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து டிப்ளான்டிக், gymnosperms and angiosperms. haplontic வந்து உங்களோட ஆல்கே, மோஸ்ட் ஆஃப் தி ஆல்கே அண்ட் ஆல் யுவர் ஃபங்கை இதெல்லாம் வந்து. எந்த இடத்துல மியாசிஸ் நடக்குது, எந்த இடத்துல மைட்டாசிஸ் நடக்குதுன்னு புரிஞ்சிருச்சுல? சாப்டர்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒரு வாட்டி டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். வெறும் நிறைய பேர் வந்து இந்த பேராகிராஃபாக கொடுத்துருக்கறனாலையும் நிறைய டெர்மினாலஜிஸ் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறதுனாலையும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. மற்றபடி இட் இஸ் அ வெரி சிம்பிள் சாப்டர். எக்ஸாம்பிள்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மைக்ரோஸ்பொராஞ்சியம், மெகாஸ்பொராஞ்சியம்னு பேரை கேட்டோன்னே எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து இட் சிம்பிளி மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்ட்ரோபிலி. Sorry, micro and megasporangiate, those are male and female strobili. And usually இந்த ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வரும், லைக் மார்க் தி இன்கரெக்ட் ஒன் ஆர் மார்க் த கரெக்ட் ஒன். அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லை எல்லாமே இன்கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அங்கே வந்து ட்ரிக் எப்படி இருக்குன்னா, அந்த சென்டென்ஸ் அந்த ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து கரெக்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த கொஷின் அந்த லைனை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த கடைசியில் ஏதாவது ஒன்று இருக்கும்.
ஓகே, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாரும் அந்த ஸ்டார்டிங் ஒரு அந்த பாதி லைனை படிச்சு இது கரெக்டா இருக்கே அப்படின்னு இது பண்ணீங்க. என்னன்னா ஒரு ஆப்ஷன்ல வந்து ஒரு லைன் கொடுத்துருங்க, ஃபுல்லா எண்ட் வரைக்கும் வாசிங்க எல்லா வார்த்தையும். அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லை எதுவும் இன்கரெக்டா இருக்கான்னு அப்புறமா முடியும். நேற்று ஒரு கொஷின் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் ஃபார் ஸ்லைம் மோல்ஸ்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அங்கே எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்து டியில் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தே டிஸ்போஸ் பை வாட்டர் கரன்ஸ்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து தே டிஸ்போஸ் பை ஏர் கரன்ஸ். ஓகே, ஸோ கொஷின் ஓகே, அடுத்து மார்ஃபாலஜி ஆரம்பமா? ஓகே, நம்ம மார்ஃபாலஜி வந்து யூஸ்வலி சில ரூட்ஸு, ஸ்டெம்ஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸு, அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது, எக்ஸாம்பிள்ஸு எப்படி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கேட்டகரியை பற்றி நம்ம படிக்கும் போதும் அகெயின் நான் சொன்னது தான், மீனிங் தெரிஞ்சிருக்கணும். ஒரு டைப்போட மீனிங், அதோட எக்ஸாம்பிள் அண்ட் இன்கேஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த டயக்ராம் whatever given in the NCERT. ஓகே, இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக பண்ணணும் ஒரு கேட்டகரி டைப்பை பற்றி படிக்கும்போது. ஓகே, ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸோ பார்ட்ஸு, டைப்ஸு அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் 3 பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து ரூட்ஸை பற்றி பார்ப்போம். ரூட்ஸில் வந்து நம்ம அண்ட் பை தி வே இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் ஆல் ஆஃப் தெம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னால என்ன, தே ஆர் ரெஃபரிங் டு த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகே, த ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் ஆர் நோன் அஸ் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் யூ ஹாவ் அ கிரேட் வேரியேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ், ஷேப் அண்ட் ஃபார்ம். ஓகே, ஒரு மாடிஃபிகேஷனும் யூனிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரூட்ஸுக்குள்ளே போவோம். மார்ஃபாலஜி ஆஃப் ரூட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ரூட் பார்ப்போம். இந்த டிப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த ரூட் கேப்னு சொல்லுவோம். ஏன், ஸோ இந்த இடத்துல வந்து ரூட் ஆபெக்ஸ், டிப் ஆஃப் த ரூட் ஆபெக்ஸ். இந்த ரூட் கேப்போட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னது, இட் இஸ் சென்சிங் கிராவிட்டி அண்ட் இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு கிராவிட்டி பை க்ரோயிங் டவுன்வர்ட்ஸ். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன். இந்த இடத்துல வந்து யுவர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இந்த சேட்டில் கொஞ்சம் யூடியூப் சேட் அது மூடி ரெஸ்பாண்ட். டைப்பில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டேப் ரூட் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட்ஸ். ஸோ டேப் ரூட்ஸில் வந்து the types of modifications வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். மாடிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். டேப் ரூட்ஸ் அண்டர்கோயிங் மாடிஃபிகேஷன் ஃபார் ஸ்டோரேஜை பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆர் ஃப்ளெஷி ஆர்கனில் வந்து மேஜரான ஒரு டிஸ்டிங்விஷிங்கான ஒரு கேரக்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இன்க்ரீஸ் இன் ஷேப். ஓகே, ஷேப் அண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். ஓகே, ஸ்வெல்லிங் ஆர் த ஃப்ளெஷி பார்ட் வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் ஸ்டோரேஜ்.
fusiform, napiform or tuberous root. Okay. கோனிக்கல்ல வந்து அந்த அந்த fleshy taproot system வந்து will resemble a cone like structure. Okay. For example, carrot, carota அந்த மாதிரி. அடுத்து வந்து nodulated. Nodulated னா என்னது? nodule like swellings இருக்கும். nodules வந்து எதுல ஹெல்ப் பண்ணும்? in fixing nitrogen. Okay. Nitrogen, so nitrogen fixing bacteria is present in these nodules like swellings. Okay. So nodulated na that is the meaning. அடுத்து வந்து breathing roots அப்படின்னா என்னது? it shows negative geotropism. Okay. it shows negative geotropism. Nematopores are seen. அதாவது எப்படி இருக்கும்? கீழே grow ஆகும். vertically growing negatively geotropic branches வந்து காட்டும். Okay. vertically growing and those are known as the nematopores. So இந்த nematopores வந்து என்ன எதுல ஹெல்ப் பண்ணும்? helps in exchange of gas. Examples again. And all, by the way, obviously large number of lenticels also. So large number of numerous lenticels or pores also present. And அடுத்து வந்து adventitious root ஓட modifications பார்ப்போம். So இந்த இடத்துல வந்து first again storage. You have tuberous roots, palmate roots, fasciculated roots, nodulose roots, or breaded roots based on the shape of the swellings. இந்த இடத்துல you should just know the examples under storage, modification of storage for fibrous tissue. அடுத்து வந்து modification to provide support. Provide supportல வந்து ஒன்னொன்னத்தோட மீனிங் என்னன்னு தெரியணும். prop roots அப்படின்னா என்னது? the adventitious roots are growing downwards. Okay. tilt roots அப்படின்னா என்னது? these roots are very short. Okay. they are very short but they are very thick. Okay. ரொம்ப திக்கா இருக்கும். so it helps in providing support. அடுத்து clinging or climbing roots. இங்க என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? கிளைம்பிங் ரூட்ஸ் வந்து அதோட மாடிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? ஸ்டெம் வந்து வீக்கா இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்? ரூட்ஸ் வில் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் த பிளான்ட். ஓகே. அடுத்து வந்து அதர் வேர் சப்போர்ட் அப்பார்ட் ஃப்ரம் சப்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் அதர் வேற ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் எபிஃபைட்டிக் ரூட்ஸ் இருக்கு. எபிஃபைட்டிக் ரூட்ஸ்னா என்னது? சர்ஃபேஸ் ஆஃப் அதர் பிளான்ட்ஸ் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஸ்பேஸ். அதோட ஓன் ஃபுட் அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் இட் வில் பி டிபெண்ட் ஆன் த அதர் பிளான்ட் ஃபார் ஷெல்டர் அண்ட் ஸ்பேஸ் சப்போர்ட். அது எபிஃபைட்டிக். பாரசிட்டிக் ரூட்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ ஒன்னொன்றுத்துக்கு நடுவில் அடியில் வர எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்ஸ், பாரசிட்டிக் ரூட்ஸ், எபிஃபைட்டிக் ரூட்ஸ். ரூட்லெஸ் பிளான்ட்ஸ்ல வந்து ரூட்ஸே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் உல்ஃபியா, அபிஸ்டியா, ஹைட்ரில்லா, யூட்ரிகுலேரியா இதெல்லாம் வந்து தே டு நாட் பொசஸ் எனி. அடுத்து வந்து இப்போ மார்ஃபாலஜி ஆஃப் ஸ்டெம்முக்குள்ளே போகலாம். நோ ஸ்டெம் வந்து யூஸ்வலி வாட் டைப் ஆஃப் ஜியோட்ராபிசம் டஸ் இட் எக்ஸிபிட்? ஸ்டெம் வந்து எப்படி க்ரோ ஆகும்? பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஸ்டெம் கீழே வளராதுல, மேலே தானே வளரும். நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். அண்ட் போடோட்ராபிக் பாசிட்டிவ். ஓகே. ஜியோட்ராபிக், போட்டோட்ராபிக். ஓகே. மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ மாடிஃபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு அதில் வந்து ஸ்டெம் வந்து வெர்டிகலி அப்வர்ட்ஸ் வந்து வளருது. ஓகே. தட் இஸ் த அப்ரைட் வீக் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து வீக் ஸ்டெம்னு ஏன் கூப்பிட்றோம்? ஸ்டெம் வீக்காக இருக்கிறதுனால வாட் இஸ் அட்வான்டேஜ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால கேன் கிளைம்ப் அக்ராஸ் எவ்ரி சர்ஃபேஸ். நம்ம போன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வி கேன் ட்விஸ்ட் ஆர் போன்ஸ். ஸ்னேக்ஸ் மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ஓகே. ஃப்ளெக்சிபிளாக வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் வில் பி ஏபிள் டு டூ தட். இந்த இடத்துல வந்து கிளைம்பர்ஸ், அதாவது ஸ்டெம் வந்து வீக்காக இருக்கிறது, வீக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இட் கேன் கிளைம் வித் காயில் அரவுண்ட் எனி சப்போர்ட் அண்ட் கிளைம் பை இட்செல்ஃப். அதான் வந்து கிளைம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு. அடுத்து ட்வைனர்ஸ்னு அதே மாதிரி ஸ்டெம் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்கும்? லாங், ஃப்ளெக்சிபிள் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். ஓகே. அந்த டிப்பு வந்து கேன் காயில் அரவுண்ட் அண்ட் அப்ரைட் சப்போர்ட் லைக் அ ரோப். ஒரு சப்போர்ட்டை சுற்றி அதனால ரோப் மாதிரி வளர முடியும். அடுத்தது வந்து இப்போ அப்ரைட் வீக்கான ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து ப்ராஸ்டேட் ஆர் சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்.
சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் எப்படின்னா ஹாரிசான்டலி க்ரோ வளரும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வெர்டிகலாக வளர்ந்துச்சு. இந்த இடத்துல வந்து ஹாரிசான்டலி வளருது. ஓகே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ஸில் வந்து வித்தவுட் ரூட்டிங் அட் இன்டர்வல்ஸ். வித்தவுட் ரூட்டிங்னா என்னது? பிட் ஸ்டாப் எடுக்காம அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதே வந்து க்ரீப்பர்ஸில் பார்த்தீங்கன்னா தில் ரூட் அட் இன்டர்வல்ஸ். பிட் ஸ்டாப் எடுத்து 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 அங்கங்கே பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுக்கிட்டே போகும். ஓகே, அங்கங்கே வந்து ஒரு பேஸை வந்து அமைச்சுக்கிட்டே போகும். ஓகே, அது வந்து க்ரீப்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா க்ரோத் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட்டு சக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வளரும் அண்ட் தென் இட் அகெயின் கம் அவுட் சைட் த சாயில். ஓகே, ஸோ ஹாரிசான்டலி இன் த சாயில் அண்ட் தென் அல்டிமேட்லி வில் கம் அவுட் டு ஃபார்ம் அ நியூ ஏரியல் ஷூட் ஆர் க்ரௌன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பனானா, பைனாப்பிள், ரோஸு இந்த மாதிரி. ரைசோம்ல என்ன இருக்கும்? தே பேர் ரூட்ஸ் ஆர் தேர் நோட்ஸ். நோட்ஸில் வந்து ரூட்ஸ் இருக்கும். ரைசோம்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, ரைசோம்ஸ் ஆர் யூஸ்வலி ஃப்ளெஷி அண்ட் தே கேன் பி யூஸ் ஃபார் ஸ்டோரேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரைசோம் மாடிஃபிகேஷன். காம் மாடிஃபிகேஷன். காமும் அகெயின் ஸ்டோர்ஸ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். அடுத்து பல்பு. பல்பில் வந்து எப்படி இருக்குன்னா இங்கே ஒரு டிஸ்டிங்விஷிங் கேரக்டர் ஆஃப் பல்ப் என்னன்னா தில் ஹேவ் ஃப்ளெஷி லீஃப் பேஸ் கால் ஸ்கேல்ஸ். நிறைய லேயர்ஸாக இருக்கும். ஓகே, நிறைய லேயர்ஸ் உள்ள வந்து இருக்கும். ஓகே, நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆனியனில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். லேயர்ஸு இந்த உரிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மல்டிபிள் யூனிட்ஸ் ஆர் தட். ஸோ அது வந்து காம்பவுண்ட் யூனிகேட்டட் பல்ப். அடுத்து வந்து ஸ்கேலி ஆர் இம்ப்ரிகேட் பல்ப். ஓகே, இந்த இடத்துல வந்து கான்சென்ட்ரிக்காக இருக்காது. தே ஆர் செப்பரேட்டட். ஸ்மாலாக இருக்கும், ஆனால் செப்பரேட்டடாக இருக்கும். அடுத்து வந்து டியூபர் வந்து யுவர் பொட்டாட்டோ வந்து சொல்கிறாங்க. ஸோ டியூபரில் வந்து எப்படி இருக்கும்? தே டு நாட் பேர் எனி அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன இருக்கும்? டிப்ரெஷன்ஸ் கால்ட் ஐஸ்ன்னு இருக்கும். ஓகே, டொமேட்டோ பார்த்தீங்கன்னா புள்ளியாக நிறையா இருக்கும் இல்லையா? இட்ஸ் ஆர் கால்ட் தி டிப்ரெஷன்ஸ் ஆர் ஐஸ். அதுலேருந்து வந்து என்ன ஆகும்? இப்போ கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா அதுலேருந்து ஸ்டெம் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் இல்லையா? அடுத்து வந்து ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு வீக் ஸ்டெம், அப்ரைட் வீக் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் க்ரோத் ஆர் யோர் சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷனை பற்றி கவர் பண்ணோம். அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனை பற்றி பார்த்தோம். அடுத்து இப்போ கடைசியாக ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஓகே, ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வந்து பைலோக்ளாடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து stem is modified to perform the function of a leaf. Okay, stem is modified to perform the function of a leaf. Okay, phyllocladல. So by function of a leaf na நம்ம என்ன சொல்றோம்? Photosynthesis. Contains chlorophyll and it is photosynthesized. Okay, அடுத்து வந்து stem tendrils, stem thorns இதெல்லாம் வந்து defense mechanism. Okay, stem tendrils வந்து for support. Okay, stem thorns for defense mechanism as well as to prevent loss of water and vascular connections-காக இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்து வந்து லீவ்ஸை பற்றி பார்ப்போம். ரூட் அண்ட் ஸ்டெம் கவர் பண்ணியாச்சு. அடுத்து லீவ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லீவ்ஸில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். ஸோ நோட் இன்டர்நோட்னா என்னன்னு தெரியும். பெட்டியோல்னா என்னது? அந்த நோட்ல இருந்து லீஃப் ஆரம்பிக்கிற அந்த கேப், அதுதான் வந்து பெட்டியோல். அந்த நோட்ல இருந்து ஆரம்பிக்கிற ரீஜன் வந்து இஸ் யுவர் ஸ்டிப்யூல். ஓகே, லீஃப்ல வந்து யூ ஹேவ் யுவர் லாமினா, the open structure. Okay, that is the lamina. So adla you have an overside and an underside. Okay, underside irukum. Phyllotaxy na enadhu? Arrangement of leaves on a stem or a branch. Okay, so இந்த இடத்துல வந்து first alternate இருக்கலாம். Okay, only one leaf is born at one particular node. Node na என்னன்னு தெரியுதுல? Opposite la வந்து ரெண்டு leaves are appearing in a single node and they are opposite to each other. World அப்படின்னா என்னது? 3 or more leaves at a one particular node. அதான் வந்து world or ventriculate அப்படின்னு. ஒன்னொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து venation, distribution of veins on the lamina. லாமினால வந்து நிறைய
வெயின்ஸ் வந்து வருது இல்லையா? எஸ்பெஷலி இந்த மிட்ரிப், அதாவது சென்ட்ரலா ஒரு ஒரு வெயின் போகுது. மெயின் வெயின் தட் இஸ் த மிட்ரிப். அதுல இருந்து நிறைய வெயின்ஸ் வருது இல்லையா? The mode of arrangement of veins in the lamina is called the venation. Venationல you have three types: reticulate, parallel. ஓகே, ரெட்டிகுலேட்ல வந்து எப்படி இருக்கும்? irregularly distributedா இருக்கு. parallelல வந்து எப்படி இருக்கும்? veins are parallel and they do not form a network. ஓகே, யூனிகாஸ்டேட் அண்ட் மல்டிகாஸ்டேட். யூனிகாஸ்டேட்ல வந்து சிங்கிள் மிட்ரிப் இருக்கு, மல்டிகாஸ்டேட்ல மல்டிபிள் மிட்ரிப். ஓகே, இப்போ டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்ப்போம். டைப் ஆஃப் லீவ்ஸ்லேயே வந்து யார் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ். சிம்பிள் லீவ்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்? சிங்கிள் லீஃப் பிளேட் இருக்கும். ஓகே, ஒரு சிம்பிளான லீஃப்ல வந்து ஒரு சிம்பிளா ஒரு மிட்ரிப் இருக்கும். அந்த மிட்ரிப்ல இருந்து நிறைய ஆப்போசிட்டான வெயின்ஸ் வந்து அரைஸ் ஆகும் அந்த சிங்கிள் மிட்ரிப். தட் இஸ் சிம்பிள் லீஃப். காம்பவுண்ட் லீஃப்ல வந்து லேமினாஸ் கம்ப்ளீட்லி டிவைட் இன்டு டிஸ்டிங்க்டான செக்மெண்ட்ஸ் ஆர் லீஃப்லெட்ஸ். அந்த லீஃப் செக்மெண்ட் லேமினா வந்து நம்ம லீஃப்லெட்ஸா பிரிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். காம்பவுண்ட்ல யூ ஹாவ் பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ். பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிபின்னேட், பைபின்னேட், ட்ரைபின்னேட், டீகாம்பவுண்ட் அப்படின்னு 4 டைப் இருக்கு. யூனிபின்னேட்ல எப்படி இருக்கும்? இதான் வந்து ஒரு ஸ்டெம், ஒரு பிரான்ச், ஒரு ஸ்டெம் தான் இருக்கு. மெயின் ஸ்டெம் பிரான்ச்ல இருந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா இருக்கு. திஸ் இஸ் யூனிபின்னேட். பைபின்னேட்ல வந்து அகைன் இட் இஸ் பிரான்ச்சிங், சிங்கிள் பிரான்ச்சிங். ஒரு சிங்கிள் பிரான்ச்சிங் இருக்கு, இந்த ரெண்டு பக்கமும் லீவ்ஸ். ட்ரைபின்னேட்ல வந்து திருப்பி இந்த பிரான்ச்சஸ் வந்து செகண்ட் டைம் பிரான்ச் ஆகுது. இன்னொரு இந்த பிரான்ச்ல வந்து வளர்னா ட்ரைபின்னேட். பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ். பால்மேட் லீவ்ஸ்ல எப்படி இருக்கும்? they are born terminally on the petiole. ஓகே, petiole முடியற இடத்துல வந்து சிங்கிள் லீஃப். அதுவே வந்து petiole வந்து அந்த எண்டு, டெர்மினல் எண்டில் சிங்கிள் லீஃப் இருந்துச்சுன்னா இட் இஸ் யூனிஃபாலியேட். நிறைய லீவ்ஸ் வந்து அந்த எண்டு டிப்பில் வந்து இருந்துச்சுன்னா இட் இஸ் பைஃபாலியேட், ட்ரைஃபாலியேட், அந்த மாதிரி மல்டிஃபாலியேட். அடுத்து மாடிஃபிகேஷன், லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். அதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதே தான். ஓகே, சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ், சப்போர்ட்டு, அண்ட் அப்புறமா அடிஷ்னலாக சம் டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆர் வாட் எவர், டிபெண்டிங் ஆன் வேரியஸ் திங்ஸ். ஓகே, ஸோ சப்போர்ட், ஃபஸ்ட்டு சப்போர்ட் லீஃப் டென்ட்ரில்ஸ் ஃபார் சப்போர்ட்டு. லீஃப் ஸ்பைன்ஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ப்ரெடேட்டர்ஸ், டிஃபென்ஸ் மெக்கானிசம். இன்செக்டிவோரஸ் லீஃப்ல வந்து சில அடிஷ்னல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் பிக்சர் இருக்கும் டு கேப்சர் த இன்செக்ட்ஸ். லீஃப் பிளேடர்ஸ் இருக்கும், லீஃப் பிளாடர்ஸ் இருக்கும். ஸோ லீஃப் பிளாடர்ஸோட இன்னர் வால்ஸ் வந்து யூ ஹேவ் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஓகே, ஸோ விச் ஹெல்ப் இன் டைஜஸ்டிங் த ட்ராப்ட் இன்செக்ட். இந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் இருக்கு. லீஃப் ரூட்ஸ், லீஃப் விச் ஆர் மாடிஃபைட் டு பர்ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ். ஸோ உங்களோட சால்மினியாவில். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. லீஃபே வந்து மாடிஃபிகேஷன்ஸ் டு பர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் ஸோ இந்த டைப் ஆஃப் லீவ்ஸ், இப்போ வாட்டரை வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய லீவ்ஸை வந்து என்னன்னு சொல்லுவோம்? சக்யூலண்ட் இன் நேச்சர் அப்படின்னு. சக்யூலண்ட் லீவ்ஸ் ஆனால் என்னது? தே ஹேவ் த கெப்பாசிட்டி டு ஸ்டோர் வாட்டர்னு அர்த்தம். ஓகே, சக்யூலண்ட் லீவ்ஸ் மீனிங் தெரிஞ்சது. ஓகே, எக்ஸாம்பிள் பிரையோஃபைலம், அலோவேரா. இன்ஃப்ளாரசன்ஸை பற்றி பார்ப்போம். இன்ஃப்ளாரசன்ஸ்னா என்னது? டூ டபைக்கல் மெரிஸ்டம்ல வந்து flowers are being born இல்லையா? ஸோ தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் த ஃப்ளோரல் ஆக்சிஸ் இஸ் known as inflorescence. ஓகே, ஸோ அதுலேயே வந்து சாலிட்டரி, ரேஸ்மோஸ் அண்ட் சைமோஸ் 3 டைப் இருக்கு. சாலிட்டரியில் எப்படி இருக்கும்? இந்த ஷூட் டிப் will transform into a flower. ஓகே, அந்த டெர்மினல், இட் இஸ் டெர்மினல் அண்ட் இஸ் யூஸ்வலி சிங்கிள் ஃப்ளவர் இந்த டெர்மினல் எண்ட். சாலிட்டரி. ரேஸ்மோஸ்ல வந்து indefinite growth of the main axis, flowers வந்து will be grown laterally. ஓகே, சைமோஸ்ல வந்து definite growth of the main axis. ஸோ ஒரு கண்ட்ரோல்டான அமௌண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படி. ஸோ ரேஸ்மோஸ்ல வந்து பார்ப்போம். ரேஸ்மோஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூனிபாரஸ், பைபாரஸ் அண்ட் மல்டிபாரஸ். ஸோ மெயின் ஆக்சிஸ்ல வந்து இட் இஸ் ஹேஸ் ஒன்லி ஒன் லேட்ரல் பிரான்ச். மெயின் ஆக்சிஸ்ல வந்து வெறும் ஒரே ஒரு லேட்ரல் பிரான்ச் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா இட் இஸ் யூனிபாரஸ்.
2 லேட்ரல் பிரான்ச். இதுதான் வந்து உங்களோட மெயின் ஆக்சிஸ். இதான் வந்து உங்களோட மெயின் ஆக்சிஸ். இந்த மெயின் ஆக்சிஸ்ல சிங்கிள் லேட்ரல் பிரான்ச் இருந்துச்சு அப்படின்னா என்னது? இட் இஸ் யூனி பாரஸ். 2 லேட்ரல் பிரான்ச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் biparous. And multiparous வந்து main axis will end in the flower with the number of lateral flowers. Okay? Based on the lateral branches நம்ம மூணா பிரிக்கிறோம். சைமோசன் ஃபார் ஃப்ளவருக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ளவர் வந்து ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ் என்னென்னு தெரியும் இல்லையா? ஃப்ளவர் பார்ட்ஸில் வந்து யூ ஹேவ் கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம், மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ். ஸோ சிமெட்ரி வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஸோ மோனோஷியஸ் அண்ட் டைஷியஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா? மோனோஷியஸ்ல என்ன நடக்குது? போத் த மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் born on the same plant. Okay? Dioecious they born on different plants. Flowers ஓட சிமெட்ரியை வந்து பேஸ் பண்ணி நம்ம மூணா பிரிக்கிறோம். ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக் அண்ட் அசிமெட்ரிக். ஆக்டினோமார்பிக்னா என்னது? ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா it can be divided into 2 equal halves in any plane. Zygomorphic or bilateral symmetry it can be divided into 2 equal halves in single plane. Okay? Animal kingdomலயும் படிச்சிருக்கோம். Asymmetric வந்து it is just asymmetric, cannot be divided into equal half. So examples வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, KANA for asymmetric, zygomorphic cassia, pea, gulmohar, bean, actinomorphic mustard, solanaceae, liliaceae. அடுத்து position of ovary. Okay, இங்க வந்து you have hypogamous, perigamous and epigamous based on the position of the ovary, whether the ovary is superior, inferior or intermediate. Okay? I mean hypogynous வந்து எப்படி இருக்கும்? The ovary is occupying the highest position, superior ovary. Example is mustard, china rose, papaver, brinjal and citrus. Diagrams are very important here. Okay, perigynous diagram base பண்ணி அடுத்து வந்து calyx and corolla ஓட parts of flowerல calyx and corolla. Corolla னா அந்த petals தான் வந்து corollaன்றோம். Calyx is the sepals. Okay, Gamosepalous, gamopetalis அப்படின்னா என்னது? They are polysepalous or polypetalous என்னது? They are free. Okay. Okay. Estivation என்னது? Arrangement of sepals or petals in the floral bud. Okay, அதான் வந்து ரொம்ப முக்கியம். Different types of estivation, valvate, twisted, imbricate. So இந்த இடத்துல வந்து sepals or the petals வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? இப்போ valvateல பாத்தீங்கன்னா in a whirl, ஒரு whirlல வந்து நிறைய petals or நிறைய sepals இருக்கு இல்லையா? In a whirlல வந்து they just touch one another. Circular they just touch one another. அது வந்து valvate இந்த first diagram. Twistedல எப்படி இருக்கு? One margin of the appendages overlapping the next one. Okay. Imbricateல வந்து they are overlapping one another but not in any particular direction. Okay. But twistedல வந்து everyone is overlapping the other one, like in the right shoulder. Right, my right shoulder is coming in the front for everyone. Irregular. They are overlapping but it is right. அடுத்து vexillary-ல எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் அரேஞ்ச்மெண்ட். Okay. Larger one is subtending a smaller one. Okay, andrecium. Andrecium என்னது? The microsporophylls. Microsporophylls andrecium. Yeah. Microsporophylls என்ன நடக்குது? Andrecium is the male reproductive organ. So இந்த இடத்துல வந்து stamens இருக்கு. Okay, they are comprised of stamens. And ஒரு usually ஒரு flowerல ரெண்டு stamen இருக்கும். Okay. And ஒரு stamenல என்ன இருக்கும்? Filament இருக்கும். And then முடியும். What is it called? Andreciumல ஸ்டாமன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாமன்ல வந்து ஃபிலமெண்ட் இருக்கு. ஃபிலமெண்ட் வந்து ஒரு இடத்துல முடியும். அது என்ன இருக்கும்? ஃபிலமெண்ட் முடியிற இடத்துல என்ன இருக்கும்? மேல ஆந்தர் இருக்கு இல்லையா? ஆந்தர் and then the filament. This is the stamen. And whatever stamens are present, they all constitute the is located along the margins. Okay. அடுத்து வந்து axile பார்த்தாச்சு. Free central parietal. இது வந்து parietal. Based on the arrangement of ovules in the ovary.
ஓகே, அடுத்து ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ். ஓகே, ட்ரூ ஃப்ரூட்ஸ்ல எப்படி இருக்கும்? ஓவரி இஸ் டேக்கிங் பார்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட். ஓகே, ஃபால்ஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ரூட். ஓகே, அடுத்து பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ்னா என்னது? ஃப்ரூட்ஸ் ஃபார்மிங் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டபுள் ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் எண்டோஸ்பர்ம் டெவலப் பண்ணும். தெரியுங்களா? பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ரூட்ல என்ன இருக்கு? யூ ஹேவ் த பெரிகார்ப், ஓகே, விச் இஸ் ட்ரை அண்ட் தின். யூ ஹேவ் த சக்யூலண்ட், is differentiated in the outer pericarp, middle mesocarp and the inner endocarp. மூணா பிரிக்கிறோம். So come or minus sign, plus sign என்னது? Symmetry சொல்லுது. Actinomorphic or zygomorphic. What is the symmetry ன்னு சொல்லுது. EBR, BR னா என்னது? Abractate or bractate. Okay. K, calyx. Okay. 2 plus 2 னா என்னது? Worlds of 2 ல இருக்குன்னு அர்த்தம். 2 2 ஓகே. C வந்து corolla, A androecium, G வந்து gynoecium. பிராக்கெட்ஸ்னா என்னது? இந்த கைனீஷியம்ல இருந்து 2 போட்டு பிராக்கெட்ல போட்டுருக்காங்க. பிராக்கெட்னா ஓகே. அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அண்டர் ஈச் ஃபேமிலி. ஈச் ஃபேமிலிக்கு அடியில் வர ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், ஐ மீன் ஃப்ளோரல் ஃபார்முலா எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் இட் ஃப்ரம் திஸ் சாப்டர். கொஞ்சம் பெரிய சாப்டர், ஆனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. 3 to 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் சாப்டர்ல இருந்து. ஓகே, ஸோ ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டு திஸ் சாப்டர். ஓகே, முக்கியமாக இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாஸ் கடைசி பார்ட் இருக்குல்ல, ரிகார்டிங் தட் ஒரு 5 minutes ரிவைஸ் பண்ணுங்க அந்த சாப்டரை. Page 1 C7 U, sir, your teacher. Thank you. ரொம்ப முக்கியமான சாப்டர், முன்னாடி ரிவைஸ் பண்ணுங்க. ஜுவாலஜியில் ரிப்ரடக்டிவ் ஹெல்த் அண்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நல்லா ரிவைஸ் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும்.
ஓகே, டக்குன்னு அடுத்த சாப்டர் கவர் பண்ணிடுவோம். டு ரிப்ரொடக்டிவ் ஹெல்த். சாப்டர் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சாப்டர். இங்கேருந்து கேட்க போகிற கொஷின்ஸ் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ்ல இருந்து தான் கேட்க போகிறாங்க. ஓகே, கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் ஃபாலோட் பை ஏஆர்டி, அசிஸ்டட் ரிப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அங்கேருந்து. ஓகே, ஸோ இந்த 2 விஷயங்களில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்வியஸ்லி எஸ்டிடிஸ்ல. ஃபர்ஸ்ட் சஹேலினா என்னது? இட் இஸ் டெவலப் பை த சிடிஆர்ஐ. சஹேலி இஸ் அ நான் ஸ்டெராய்டல் கான்ட்ராசெப்டிவ். ஓகே, ஸோ சிடிஆர்ஐ சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இன் லக்னோ வந்து தயாரிச்சிருக்காங்க, ப்ரொடியூஸ். ஸோ செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து ஆம்னியோசென்டிசிஸ் மூலிமா we can perform sex determination which is prohibited by the government. ஓகே, ஸோ ஆம்னியோசென்டிசிஸ் மூலிமா எப்படி வந்து செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுறாங்க? ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதை எக்ஸாமின் பண்ணும்போது amniotic fluidல வந்து you can find out the number of chromosomes and the type of chromosomes. Usually எதுக்கு பண்ணுவாங்கன்னா to find if the baby has any chromosomal disorder or not. Okay, அதை ஐடென்டிஃபை பண்ணு. பட் ஆப்வியஸ்லி you can also see whether the male or female sex by examining the 23rd chromosome. ஓகே, அடுத்து வந்து contraceptionsல natural and artificial இருக்கு. You should be able to identify which comes under natural and which comes under barrier methods. அப்படி நேச்சுரல்ல பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ். பீரியாடிக் ஆப்ஸ்டினன்ஸ்ல என்ன பண்றோம்? ஓவிலேஷன் பீரியட் அப்போ அவாய்ட் பண்றோம். 10 to 17 days. 14th டே வந்து ஓவிலேஷன் நடக்கும் இல்லையா, ஸோ 3 days பிஃபோர் அண்ட் 3 days ஆஃப்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். coitus interruptusல வந்து we are interrupting before while coitus we are doing it in equal intervals. அடுத்து வந்து லாக்டஸ் அமெனோரியா. இந்த இடத்துல என்ன பண்றோம்? லாக்டேஷனல் அமெனோரியா அப்படின்னா என்னன்னா, right after childbirth and the process of lactation is happening, intense lactation அப்போ அந்த டைம்ல the chances of conceiving is very less. Barrier methodsல you have for males you have condoms, for females you have diaphragms, cervical caps and bolts. Okay, chemical methodsல you have spermicidal cream, jelly, foams. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, it increases the contraceptive efficiency by immobilizing or killing the sperms. அடுத்து வந்து இன்ட்ராயூட்ரின் டிவைசஸ். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும்? ஸ்மால் பீஸ் ஆஃப் மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் வந்து யூட்ரஸ்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க, ஃபீமேல் யூட்ரஸ்குள்ளே வஜைனா மூலியமா. யூஸ்வலி டி ஷேப்பில் இருக்கும், ஸோ யூட்ரஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஐயூடிஸோட மெயின் கோல் என்னன்னா, டு டிலே ப்ரெக்னன்சி ஆர் ஸ்பேஸ் த சில்ட்ரன். ஸோ சில பேருக்கு வந்து இப்போ எனக்கு வேணாம், கொஞ்ச நாள் விட்டு, கொஞ்சம் வருஷம் விட்டு ஐ எம் பிளானிங் டு ஹேவ் பேபிஸ் பட் நாட் ரைட் நோ அப்படின்னா இது ஒரு டெம்பரரியான ஒரு மெத்தட். ஓகே, ஐயூடிஸ். சர்ஜிக்கல் மெத்தட்ஸ்ல இட் இஸ் பெர்மனன்ட், ஐயூடிஸ் ஆர் டெம்பரரி. ஓகே, மெயின் டிஃபரன்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஐயூடிஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ டைப்ஸ் ஃபார் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ், எக்ஸாம்பிள் லிப்பீஸ் லூப். அடுத்து காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ், PCU7 மல்டிலோ 375. ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ், ப்ரொஜெஸ்டாட்டின், LNG20. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஐயூடி அண்ட் தேர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அலாங் வித் தட் பேசிஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ எப்படி ஸோ பேசிக்லி இந்த ஐயூடிஸ் எல்லாம் வந்து எஸ்பெஷலி த காப்பர் ரிலீசிங் ஐடிலாம் வந்து இட் functions by affecting the sperms. Yeah, by affecting the suppressing the sperm motility and fertilizing capacity of the sperm affect பண்ணுது. ஓகே, ஸோ அது வந்து காப்பர் ரிலீசிங் ஐடி. ஹார்மோன் ரிலீசிங் ஐடி இஸ் மேக்கிங் தி யூட்ரஸ் அன்சூட்டபிள் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்தாலும் அது இம்ப்ளான்ட் பண்ணாமல் தடுக்கும். அடுத்து வந்து நான் மெடிக்கேட்டட் ஐடிஸ், இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் வித் தி யூட்ரஸ். ஓகே, ஸோ எல்லாமே வந்து ஸ்பெர்ம்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஹார்மோன் ரிலீசிங் ஐடி யூட்ரஸ் வந்து incapable ஆகும், unsuitable ஆகும். எமர்ஜென்சி கண்ட்ராசெப்டிவ்ஸ். எமர்ஜென்சி கண்ட்ராசெப்டிவ்ஸ் வந்து யூஸ்வலி ECPஸ்ன்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி கண்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம், வித்தின் 5 days ஆஃப் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் வந்து அதை நம்ம கன்சியூம் பண்ணணும். காப்பர் பியரிங் ஐயூடிஸ், காப்பர் பியரிங் ஐயூடிஸ் அண்ட் ECPs இது ரெண்டையும் வந்து என்ன சொல்லுவோம், they are inserted within 5 days of copulation. Okay, these serve as emergency contraceptives. Surgical methods la தெரியும், you have vasectomy and tubectomy. Vasectomy for males, tubectomy for females. Okay, இது வந்து பெர்மனன்ட்டான ஒரு ரெமெடி. ஓகே, ஃபேமிலி பிளானிங்னு சொல்லுவாங்க.
அபார்ஷன் ஆர் எம்டிபிஸ் 2017ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீகலைஸ் எம்டிபி 1971, 2002ல வந்து டெர்மினேஷன் கேன் பி டன் அப் டு 20 வீக்ஸ்ன்னு சொன்னாங்க. அண்ட் அடுத்து வந்து 2017ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்குள்ள வந்து வித்தின் ஒன் மெடிக்கல் பிராக்டிஷனர், இந்த பிறந்த ஒன் மெடிக்கல் பிராக்டிஷனர் அபார்ஷன் கேன் கேரிட் அவுட். 24 வீக்ஸ் அப்படின்னா 2 மெடிக்கல் பிராக்டிஸ். ஓகே, அடுத்து வந்து ஏஆர்டிஸ், ஆர்டிஃபிஷியல் அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி, அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபினா என்னது? Ovum and sperm is fused. The fusion is done outside the body of the female, forms the zygote. Okay, அதான் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. அண்ட் தென் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் zygote, embryo ஸ்டேஜ் வரைக்கும் வளர விடுவாங்க. அதுக்கப்புறம் it will be implanted in the uterus based on which celled stage it is. 16 cell stage na uterus, 8 cell stage அந்த மாதிரினா it in the fallopian tube. So if the zygote is allowed to divide, forming 8 blastomeres, 8 blastomeres stageல வந்து uterus, fallopian tube, 16 cell stageல வந்து uterus. So 8 cell stage or early embryo stageல இருக்கும்போது ZIFT, zygote intrafallopian transfer, more than 8 blastomeres, 16 blastomeres stage na IUT, intrauterine transfer. Okay, IUT, ZIFT and IUT இது ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். IVF னா என்னது? In vitro fertilization, fertilization happening outside the body. ஆனா என்ன ஒரு அதுக்கப்புறம் followed by embryo transfer in the embryo. IVF followed by ET. Okay, based on where it is implanted, ZIFT or IUT. So இல்ல என்னன்னா test tube babyல வந்து the chances of success is very less than 20%. The first test tube baby was யாரு? Louis Joy Brown. Okay, born in 1978, 25 July 1978 in Oldham, England. Okay. ஓகே, அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஸ்பெர்ம் கவுண்ட் ஆர் மொட்டிலிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணி டைரக்ட்லி தே வில் இன்ட்ரடியூஸ் இட் இன் டு த வஜைனா ஆர் இன் டு த யூட்ரஸ். டைரக்டாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இஃப் த மேல் பார்ட்னர் இஸ் நாட் ஏபிள் டு இன்செமினேட். ஓகே, ஆர் இஃப் யூ ஹேவ் அ வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட். இன்னொன்று வந்து கிஃப்ட்டில் என்ன பண்ணுறோம்? கிஃப்ட்டில் வந்து கேமீட் இன்ட்ராஃபலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, ஓவம் வந்து ஒரு டோனர்லேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் பண்ணி we are transferring to the fallopian tube of another female, okay, who cannot produce young ones but can provide a proper environment. ஸோ இப்போ சில பேருக்கு வந்து they cannot produce follicular development ஒழுங்காக நடக்காது, எக் ப்ரொடக்ஷன் ஒழுங்காக நடக்காது. ஆனால் they can provide a suitable environment for growth of a baby. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ஃபீமேல்கிட்ட இருந்து ஓவம் கலெக்ட் பண்ணி இந்த ஃபீமேலோட ஃபெலோப்பியன் டியூப்ல வந்து வச்சுருவாங்க. அதே இடத்துல ஸ்பெர்ம்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இன்செமினேட் பண்ணிடுவாங்க. ஃபர்டிலைசேஷன் நடக்குது அண்ட் எம்ப்ரையோ டெவலப்மெண்ட். ஐசிஎஸ்ஐயில் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து டைரெக்டாக வந்து ஃபீமேல் எக்குக்குள்ள அந்த லேயர், ஜோனா பெலுசிடா லேயர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன சொல்ற மைக்ரோ பிப்பெட் யூஸ் பண்ணி மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமா அதை வந்து டைரெக்டாகவே வந்து சைட்டோபிளாசம் ஆஃப் த எக்குக்குள்ள ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் என்ஷூர்ஸ் 100% ensures the fertilization to happen. First sperms extract பண்ணிடுவாங்க using TESC, testicular sperm extraction. sperms first extract பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து microsurgical epididymal sperm aspiration, இந்த MESA, மீசா, இது மூலமா டைரக்டா வந்து ஒரு மைக்ரோ பிப்பெட் மூலமா they will inject the sperm directly into the cytoplasm. சர்ரோகேட் மதர்னா என்னது? ஃபர்டிலைசேஷன்லாம் நடந்துருச்சு, ஆனால் த மதர் இஸ் ஏபிள் டு பெர்ஃபார்ம் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நடக்குது, எக் இஸ் பீங் ரிலீஸ்டு, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, ஆனால் ஷீ கேனாட் ப்ரொவைட் அ ப்ராப்பர் என்வாயன்மெண்ட் ஃபார் க்ரோத். அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்ஸ் எம்ப்ரையோ ஃபார்மேஷன் நடந்தோடனே எம்ப்ரையோ எடுத்து இன்னொரு மதரோட யூட்ரஸ், ஸோ அந்த இடத்துல வந்து அந்த இன்னொரு மதர் தான் இதுக்கு வந்து சர்ரோகேட் மதர். ஓகே, அடுத்து வந்து யுவர் எஸ்டிடிஸ். STDs are also important. STDs la vandu the type of STD or the type of organism causing the STD is very important. It can be bacterial, protozoan or viral. Okay, so இப்போ உங்களோட AIDS, hepatitis B இதெல்லாம் வந்து viral type of organism தான் வந்து காஸ் பண்ணுது.
ஸோ ஒரு இதோட டிடெக்ஷன் டெக்னிக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது ஒரு வாட்டி வாசிக்கணும். அட்லீஸ்ட் த இம்பார்ட்டன்ட் எஸ்டிடிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், ஹெப்பாடைட்டிஸ் பி, சிஃபிலிஸ், கொனோரியா, கிளாமிடியாசிஸ், இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான எஸ்டிடி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்டார்டிங்கில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஓவர் பாப்புலேஷன், எஜுகேஷன், மேரேஜபிள் ஏஜ், இன்சென்டிவ்ஸ், ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸு, பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். எம்எம்ஆர் அண்ட் ஐஎம்ஆர்னா என்னது? இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட், மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், இந்த பேசிக் டெர்மினாலஜியோட மீனிங்கு. ஃபேமிலி பிளானிங் எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, 1951 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன? rapid uncontrolled growth the human population growth. எல்லாத்தையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியணும்னா, இந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸில் ஐயூடியோட அதோட மெக்கானிசம் எப்படி, அதோட அஜெண்டா என்ன? ஐயூடி ஆகட்டும், உங்களோட பேரியர் மெத்தட் ஆர் சம் ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே எல்லாத்தோட கோலும் என்னது? அல்டிமேட்லி டு ப்ரிவென்ட் த என்ன சொல்றது, த ஃபர்டிலைசேஷன், த டெவலப்மெண்ட் ஆஃப் த எம்ப்ரியோ. நிறைய விஷயம் வந்து நிறைய ஸ்டேஜ் இது வந்து திஸ் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெர்ம்ஸ் டிராவல் ஆகணும், எக்கு ப்ரொடியூஸ் ஆகணும், ரெண்டும் ஃபெலோப்பியன் டியூப்ல மீட் ஆகி ஃபர்டிலைஸ் ஆகணும், அதுக்கப்புறமா என்ன ஆகணும்? இம்ப்ளான்டேஷன் நடக்கணும். ஓகே, அந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இருக்கு. ஸோ இந்த நிறைய மெத்தட்ஸ் வந்து இட் மே அஃபெக்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் ரிலீசிங் ஐயூடிஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ல இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ஃபீமேல் எனிதிங், இட் அஃபெக்ட்ஸ் த ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி. இப்போ அதே ஹார்மோன் ரிலீசிங் ஐயூடிஸ்லாம் என்ன பண்ணுது? இட் ப்ரிவென்ட்ஸ் இம்ப்ளான்டேஷன், மேக்ஸ் த யூட்ரஸ் அன்செக்யூர். இன்னொரு சில ஹார்மோன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இட் அஃபெக்ட்ஸ் த ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ஃபேஸ் இருந்து நிறைய திங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ த மெக்கானிசம் ஆர் விச் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் இஸ் இட் அஃபெக்டிங், அதில் வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய ட்ரிக்கியாக கேட்பாங்க. இதுவே சஹேலியில் வந்து நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷன் கால் சென்க்ரோமேன், நான் ஸ்டெராய்டல் ப்ரிப்பரேஷன். 5 minutes.
ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிப்போம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஸோ இந்த சாப்டரில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இங்கே டிசீசஸ் நிறையா ஆல்மோஸ்ட் 10 டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிசீசஸ் அடியிலையும் வாட் இஸ் த காசிட்டிவ் ஏஜென்ட், ஓகே, வாட் டைப் ஆஃப் அ காசிட்டிவ் ஏஜென்ட் இது பாக்டீரியல், வைரல், ப்ரோட்டோசோவன், வாட் இஸ் இட், அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஆக்ஷன், அதுக்கப்புறம் டயக்னாசிஸ். ஓகே, இந்த 3 விஷயமும் வந்து ஃபார் ஈச் டிசீஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி டிசீசஸில் வந்து யூ ஹாவ் இன்பார்ன் ஆர் அக்வயர்ட் டிசீசஸ். இன்பார்ன் டிசீசஸ்னா என்னது? சம் மியூட்டேஷன்னாலேயோ, சம் குரோமோசோமல் டிசார்டர்னாலேயோ, குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னாலேயோ, இல்லை மியூட்டேஷன்ஸ்னாலேயோ, மெண்டலின் டிசார்டர்ஸோ இல்லை குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால வர டிசார்டர்ஸோ, இதெல்லாம் வந்து இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்னால வர இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். அது வந்து இட் கேன் பி காஸ் டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ். யூவி எக்ஸ்போஷர், டெரட்டோஜன்ஸ் விச் இன்டியூசஸ் மியூட்டேஷன்ஸ் இல்லையா. அடுத்து வந்து அக்வயர்ட்ல யூ ஹாவ் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ். இன்ஃபெக்ஷியஸ் வந்து கேன் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஹெல்த்தி பர்சன் டு another healthy person. நான் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் cannot spread from one healthy person to another. Infectiously you have contagious and non contagious. Contagiousனா என்னது? கான்டாக்ட் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகிறது. நான் கண்டேஜியஸ் வந்து ஃபுட், ஏர், வாட்டர் இது மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல வந்து வாட் ஆர் த டைப்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டிஃபிஷியன்சினால வர டிசீசஸ். தீஸ் ஆர் நாட், இப்போ ஒருத்தவங்களுக்கு விட்டமின் 12 டிஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்கள்ட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு போக வாய்ப்பு இல்லை. ஓகே, இது விட்டமின் டிஃபிஷியன்சி, அதனால வருது. டீஜெனரேட்டிவ் டிசீசஸ். ஸோ சில பேருக்கு வந்து ஹார்ட் வேல்வில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஹார்ட் வேல்வ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், ஒழுங்காக டெவலப்மெண்ட் நடக்காதனால. அடுத்து வந்து அலர்ஜிக் டிசீசஸ், கேன்சர். அலர்ஜி கேன் ஆல்சோ நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் இல்லையா. ஸோ அலர்ஜிக் இதெல்லாம் வந்து அது. ஸோ பேத்தஜன்ஸ் அப்படின்னா என்னது? டிசீஸ் காசிங் ஆர்கனிசம் இஸ் கால்ட் அ பேத்தஜன். ஓகே, ஸோ த பேத்தஜன் நம்ம ஏற்கனவே வந்து ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் வந்து பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷனுக்குள்ள நம்ம படிச்சிருக்கோம். பேரசைட்ஸில் வந்து ஒரு பேரசைட் வந்து ஹோஸ்ட்டில் வந்து வாழ்றதுக்கு இட் கீப் ஆன் எவால்விங் இட் செல்ஃப். ஹோஸ்ட்டும் வந்து டிஃபென்ஸ், அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய எவல்யூஷன்ஸ் அண்டர்கோ பண்ணும். ஸோ ரெண்டுமே வந்து மியூச்சுவலி வந்து தில் கீப் எவால்விங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பேத்தஜன்ஸ் மஸ்ட் அடாப்ட் டு லிவ் வித்தின் த என்வாயன்மெண்ட் ஆஃப் த ஹாஸ்ட், எஸ்பெஷலி எண்டோபாரசைட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டடி ஆஃப் காஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் இஸ் நோன் ஆஸ் எபிடெமியாலஜி, அண்ட் ஸ்டடி ஆஃப் த காஸ் ஆஃப் அ டிசீஸ் only is known as etiology. Okay, epidemiology and etiology. Usually epidemiology la வந்து they'll study how it is being spreading. Okay? Epidemiology. And obviously pathogen can, what type of a cause to organism? Is it bacterial, viral, protozoan, helminthes or fungal? First on the typhoid. So typhoid oda causative organism is Salmonella typhi. ஸோ டயக்னோசிஸ் எப்படி பண்ணுறோம்? பை வைடல் டெஸ்ட். சிம்டம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கொஷனில் வந்து எக்ஸாம்பிள் தே கேன் ஆஸ்க் யூ சிம்டம்ஸ். ஓகே, அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் டிசீஸ் ஆர் தே டாக்கிங் அபவுட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சிம்டம்ஸை கொடுத்துருப்பாங்க, யூ ஷுட் பி ஐடென்டிஃபை வாட் எந்த டிசீஸை பற்றி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. ப்ரொஃபைலாக்சிஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்? பை டிஏபி வேக்சின். ஓகே, நிமோனியா காசிட்டிவ் ஆர்கனிசம் இஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஓகே, ஆர் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சிம்டம், இது மேஜர்லி மோட் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கும்? உங்களோட நீ வந்து ட்ராப்லெட்ஸ் ஆர் ஏரோசோல்ஸ் இன்ஹேல் பண்ணும்போது இட் இஸ் அஃபெக்டிங் யோர் ஆல்வியோலை. ஆல்வியோலையில் என்ன ஆகுது? இட் இஸ் கெட்டிங் ஃபில்ட் வித் ஃப்ளூயிட். ஓகே, விச் வில் லீட் டு சிவியர் ப்ராப்ளம்ஸ் இன் ரெஸ்பிரேஷன். ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து ஐசோலேஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், ஏன்னா இட் இஸ் கண்டேஜியஸ். காமன் கோல்ட் காஸ் பை ரைனோ வைரஸஸ். ஸோ இந்த இடத்துல வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைனோ வைரஸ்க்கும் நிமோனியாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? காமன் கோல்டும் நிமோனியாவுக்கும் என்ன வைரஸ்? நிமோனியா வந்து ஆல்வியோலையை எஃபெக்ட் பண்ணுது. காமன் கோல்டு வந்து உங்களோட பேசேஜ், நேசல் பேசேஜ் எஃபெக்ட் பண்ணுது. இட் கேன் காஸ் பிளாக்கேஜ். உங்களோட நோஸ் பிளாக் வந்து ரொம்ப காமனான ஒரு சிம்டம் நிறைய பேருக்கு. ஓகே, ஸோ மியூக்கஸ் ஃபார்மேஷன் வந்து போய் அடைச்சிக்கிறோம். அந்த டைம்ல வந்து நம்ம வாய் வழியா ப்ரீத் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது வந்து காமன் கோல்டோட ஒரு சிம்டம். டெங்கு வைரஸ்ல என்ன ஆகும்? காசிட்டிவ் ஆர்கனிசம் இஸ் டிஇஎன்பி, டெங்கு வைரஸ். ஓகே, ஸோ
இந்த இடத்துல வந்து எப்படி ஆகும், மஸ்கிட்டோட மிட்கட் செல்ஸ்ல வந்து என்ன ஆகும், இட் வில் டிசிமினேட் அண்ட் என்டர் இன்டு த சலைவரி கிளாண்ட். ஸோ இந்த மஸ்கிட்டோ நம்மளே பைட் பண்ணும்போது அதோட சலைவா மூலியமா இட் இஸ் என்டரிங் இன்டு த ஹியூமன் பாடி. ஸோ அரௌண்ட் 4 to 7 days ஆஃப்டர் த இன்ஃபெக்ஷன், ஆஃப்டர் த பைட்டிங், 4 to 7 days ஆஃப்டர் தட் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, வாட் ஆர் த சிம்டம்ஸ்? சிம்டம்ஸ் என்னது? ஹெடேக்கு, ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ப்ளீடிங் இந்த கம்ஸ், ப்ரெஷ் பண்ணும்போது ரத்தம் வர்றது, இதெல்லாம். டெங்குல இன்னொரு முக்கியமான ஒரு சிம்டம் என்னன்னா, பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, யூஸ்வலி 1,50,000 to 3,50,000 வரைக்கும் இருக்கணும். பட் இதுல வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து பிலோ 50,000 வர வாய்ப்பு இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அட் எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் இட் மே கோ அப் டு 10,000 பிளேட்லெட்ஸ், இவ்வளோ கம்மியாக வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து டயக்னோசிஸ் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. மெயின்லி பை பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் த டிஎன்ஏ, ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் எலிசா மூலியமா, இதெல்லாம் இருக்கு. அடுத்து சிக்கன் குனியா. சிக்கன் குனியால வந்து காசஸ் மஸ்கிட்டோ பவுண்ட் டிசீஸ், ஏடிஸ் இஜிப்ஷி ஆர் ஏடிஸ் ஆல்போபிக்டஸ் மஸ்கிட்டோஸ் ஆர் காமன் வெக்டர்ஸ். ஓகே, 4 to 8 days ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் என்னது? ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், கன்ஜக்டிவிட்டிஸ், கன்ஜங்டிவிட்டிஸ், இதெல்லாம். டயக்னோசிஸ் வந்து ஆர்டிபிசிஆர் மூலமா பண்ணலாம். ஓகே, ஆர்டிபிசிஆர். இது ஹெப்பாட்டிட்டிஸ் பி. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வந்து எப்படி? ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ்னு ஒன்று இருக்கு, தட் இஸ் த காஸ்டிவ் ஏஜென்ட். மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டாமினேட்டட் சிரிஞ்சஸ். ஓகே, சிரிஞ்சஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் பிளட். ஓகே, அது மூலியமா நடக்கும். ப்ரொஃபைல் ஆக்சஸ் ஆர் ட்ரீட்மெண்ட் எப்படி? அதுக்கு முன்னாடி டயக்னோசிஸ் வந்து பிளட் டெஸ்ட் மூலியமா டயக்னோசிஸ் பண்ணலாம். ப்ரொஃபைல் ஆக்சஸ் வந்து வேக்சினேஷன். ஓகே, வேக்சினேஷன் த மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் ஹெப்பாட்டிஸ் பி. அடுத்து டிசென்ட்ரி. டிசென்ட்ரிலேயே ரெண்டு இருக்கு, பேசிலஸ் அண்ட் அமீபியாசிஸ், பேஸ்ட் ஆன் த type of organism that is causing the dysentery. If it is bacteria, bacillus, then it is bacillus dysentery. If it is amoeba, amoebic dysentery. Okay. இது வந்து யூஸ்வலி கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமாக தான் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ரெமெடி வந்து ப்ராப்பர் சானிடேஷன். ஓகே, கீப்பிங் யுவர் ஃபுட் அண்ட் எவ்ரி திங் கவர்ட் அண்ட் க்ளீன். அடுத்து மலேரியா. Malaria caused by Plasmodium. Okay, it is caused by a Malarian parasite called Plasmodium. So in the இடத்துல வந்து மலேரியா, இந்த Plasmodium has a double life cycle. ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு. ஓகே, ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு. ஒன் இஸ் த மஸ்கிட்டோ ஹோஸ்ட். மஸ்கிட்டோ ஹோஸ்ட்ல தான் வந்து your fertilization is happening. Fertilization development is happening in the mosquito host. ஓகே, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எங்க இருந்து ஆரம்பிக்குது? the gametophytes. ஸோ நம்ம இந்த ஃபீமேல் மஸ்கிட்டோ வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனை பைட் பண்ணும்போது த கெமிட்டோஃபைட்ஸ் ஆர் டேக்கன் அப் பை த மஸ்கிட்டோ. இந்த கெமிட்டோஃபைட்ஸ் வந்து அந்த மஸ்கிட்டோ மிட்கட்டுக்குள்ள ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் நடந்து அதாவது டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து மிட்கட் ஆஃப் த மஸ்கிட்டோ நடக்குது. அதுக்கப்புறம் இட் இஸ் என்டரிங் இன்டு யுவர் சலைவரி கிளான்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன் இன்ஃபெக்ட் பண்ணும்போது இந்த சலைவா மூலியமா தீஸ் ஸ்போரோசாய்ட்ஸ் ஆர் பீயிங் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ட்ராவல் ஆகும்? லிவருக்கு ட்ராவல் ஆகும். லிவருக்கு ட்ராவல் ஆகி அந்த இடத்துல வந்து asexual reproduction காட்டும். ஓகே, asexually they'll reproduce in the liver cells. அதுக்கப்புறம் they'll burst out of the blood cells. Okay, and then they'll enter into the blood cells and then RBCs போய் இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த இடத்துல வந்து திருப்பி RBCs burst out பண்ணி என்ன பண்ணும், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு என்சைம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இஸ் hemozoin. The hemozoin is responsible for producing high fevers and all the symptoms எல்லாம் ப்ரொவைட் பண்ண இந்த hemozoins தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கெமிட்டோஜெனிசிஸ் நடக்கும். your male and female gametes are being produced. ஆனால் fertilization will happen only in the mosquito body. Okay, midgut of the female mosquito. அடுத்து வந்து ascariasis. இந்த இடத்துல causative organism is an endoparasite called Ascaris lumbricoides. மேல் அண்ட் ஃபீமேல் அஸ்காரிஸ் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? டிஃப்ரென்ஷியேட் பண்ண மேல் அண்ட் ஃபீமேல். மேல் வந்து இன்னும் கொஞ்சம் தின்னா இருக்கும், ஃபீமேல் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா திக்கா இருக்கும். அடுத்து வந்து ஃபிலாரியாசிஸ் காஸ் பை உச்சரேரியா பேங்க்ராப்டி.
ஃபிலாரியாசிஸ்ல ஒரு மேஜரான ஒரு சிம்டம் வந்து ஸ்வெல்லிங் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ஃபிலாரியாசிஸ் ஆல்சோ known as elephantiasis. அடுத்து ringworm. Ringwormsல fungi is a causative organism usually belonging to the family Microsporum and Trichophyton. Okay. இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்டட் டவல், கோம்பு, இன்ஃபெக்டட் பர்சன் யூஸ் பண்ண இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ வர்றது. யூஸ்வலி வந்து இந்த ஃபங்கஸ்லாம் வந்து ரொம்ப கூலாக டேம்பான என்வாயன்மெண்ட்ல வளரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து தலையை தவிட்டிட்டு ஈர துண்டையோ இல்லை ஈர துணியோ வந்து சும்மா இந்த சேரில் காய போடுறது, இந்த பெட்டில் போடுறது, இந்த தலானியில் இல்லை ஈர தலையோட வந்து தலானியில் படுக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ ஆர் ப்ரொவைடிங் எ மாய்ஸ்ட் கண்டிஷன் சூட்டபிள் ஃபார் த ஃபங்கை டு க்ரோ. ஓகே, ஸோ அந்த டைம் என்ன ஆகும், கண்டாமினேஷன் நடக்குது. ஸோ அதே இப்போ கோம்பு வந்து யூஸ்வலி நம்ம ஈர தலையில் வந்து கோம்பு யூஸ் பண்ணுவோம், துண்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு பர்சன் ஷேர் பண்ணும்போது ஃபங்கை வந்து டிரான்ஸ்மிட் ஆக வாய்ப்பு. ஓகே, அதனால தான் வந்து குளிச்சுட்டு ஈர துண்டை வந்து அப்படியே பெட்லேயோ இல்லை சேர்லையோ காயப்படக்கூடாது, அது வெயிலில் காயப்படணும். அப்போ தான் ஈவன் இஃப் தேர் ஆர் ஃபங்கை இட் வில் டை. ஓகே, வெயிலில் காயப்படணும். அண்ட் ஈர தலையோட வந்து பெட்டில் படுக்கக்கூடாது, ஏன்னா தட் வில் ப்ரொவைட் சூட்டபிள் என்வாயன்மெண்ட், மாய்ஸ்சர் ஆர் சூட்டபிள் என்வாயன்மெண்ட் ஃபார் த ஃபங்கை டு க்ரோ. ஓகே, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து இம்யூனிட்டியை பற்றி பேசுவோம். இம்யூனிட்டியில் யூ ஹாவ் த இன்னேட் இம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி இன்னேட் இம்யூனிட்டி ஆர் கன்ஜனைட்டல் இம்யூனிட்டி. இங்கே வந்து யூ ஹாவ் யர் ஃபிசிக்கல் பேரியர், ஃபிசியோலாஜிக்கல் பேரியர்ஸ், சைட்டோகைன் பேரியர்ஸ். ஸோ ஃபிசிக்கல் பேரியர்ஸ் ஸ்கின் அண்ட் மியூக்கோசல் சர்ஃபேஸ். ஸ்கின்ல வந்து யோர் கெராட்டினைஸ் ஸ்கின் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஓகே, இன் ப்ரிவென்டிங் த என்ட்ரி ஆஃப் பாக்டீரியா அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன்ஸ். மியூக்கோசல் சர்ஃபேஸ் இன்சைட் யோர் பாடி, நிறைய ட்ராக்ஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக் எல்லாமே வந்து மியூக்கஸ் கோட்டட். ஓகே, ஸோ அதில் வந்து சீலியா இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் இன் மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ உங்களோட கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக் ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா HCl is being produced. ஸோ இந்த ஆசிடை வந்து ஃப்ரம் ப்ரிவென்டிங் தி ஆசிட் ஃப்ரம் destroying its own walls, the mucosal surface is present. Okay, mucosal surface prevents the damage of its own stomach walls by the production of its own acid, HCl acid. அடுத்து வந்து ஃபிசியோலாஜிக்கல் பேரியர்ஸில் pH, டெம்பரேச்சர், என்சைம். இப்போ நம்ம ஒரு பேத்தஜன் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா உடனே நம்மளுக்கு ஏன் வந்து ஃபீவர் நடக்குது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது? டு ப்ரொவைட் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், டு ப்ரொவைட் அன்சூட்டபிள் என்வாயன்மெண்ட் ஃபார் த பேத்தஜன். டு சில பேத்தஜன்ஸோட ஆப்டிமல் டெம்பரேச்சர் வந்து ஹியூமன் டெம்பரேச்சராக இருக்கும். நம்ம டெம்பரேச்சரை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுனால வி ஆர் கில்லிங் தி ஆர்கனிசம். ஸோ இட்ஸ் லைக் எ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓகே, pH, டெம்பரேச்சர் சேஞ்ச், செக்ரீஷன்ஸ், லைசோசைமல் என்சைம்ஸ் kills all the lysozyme is an natural antibacterial enzyme இல்லையா, அந்த மாதிரி. செல்லுலார் பேரியர்ஸ்ல your WBCs, macrophages, mast cells, these all come into play. சைட்டோகைன் பேரியர்ஸ்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரோட்டீன் கால் இன்டர்ஃபெரான்ஸ்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வைரஸ் இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனோடனே இன்டர்ஃபெரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும், சரௌண்டிங் செல்ஸை வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஹிபிட்டிங் ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். இதனால என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷன் நடக்காது ஆஃப் த சரௌண்டிங் செல்ஸ். ஸோ த வைரஸ் இஸ் கண்டெய்ன்டு. ஓகே, சைட்டோகைன் பேரியர்ஸ். ஸோ அடுத்து வந்து இன்னேட் இம்யூனிட்டியை பற்றி பார்த்தோம். இப்போ அக்வயர்ட் இம்யூனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே அக்வயர்ட் இம்யூனிட்டியோட சில ஃபீச்சர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் வெரி ஹைலி ஸ்பெசிஃபிக். ஒரு பர்டிகுலர் பேத்தஜனோட ஸ்ட்ரக்சர், ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர், சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஓகே, specificity and memory. It has the ability to hold the memory of an antigen. Okay, so on subsequent on secondary immune response or on subsequent interaction, when it encounters that particular antigen, the immune response is much stronger and greater. Okay, these are the principles. So in the components, the acquired immunity la components vandu you have humoral immunity. Humoral immunity na enadhu, it is talking about the antibodies produced by the B lymphocytes. Antibodies enna pannum, goes and binds with the antigens in the secondary lymphoid organs. Secondary lymphoid organs are providing site of interaction between the antigen antibody nu padichom illaya. Ange poy interact panni it will kill the antigens, okay, or neutralize them. Antigens are stimulating the production of antibodies. Okay? So anything which is stimulating the production of antibodies is called an antigen. Antibodies oda structure eppadi irukum, you have the heavy chains and the light chain,
ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து டிப்ல இருக்கு. ஓகே. Antibodies also known as agglutinin or immunoglobulins produced by the B lymphocytes. Structures பார்த்தோம். Constant region னா என்னது? Variable region and constant region ரெண்டு இருக்கு. கீழ இருக்கிற இந்த ரிங் தான் வந்து constant region, மேல இருக்கிறது வந்து variable region. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து லேபிளிங்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிபாடிஸ். அடுத்து வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில வந்து உங்களோட T cells come into play. ஸோ இந்த இடத்துல வந்து T cellsல நிறைய இருக்கு. T lymphocytes produce your T cell. அதான் வந்து நம்ம இப்போ T lymphocytes பத்தி தான் மேஜரா பார்க்க போறோம். இந்த T lymphocytesலயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து cytotoxic T cells. Cytotoxic T cells என்ன பண்ணும்? That attaches to the antigens and induces hole production. Okay, holes in the cell wall. Okay, perforins secrete பண்ணும். இந்த perforins என்ன பண்ணும்? Cell wallல holes வந்து produce பண்ணும். இந்த pathogenோட cell wall. Okay, hole create பண்ணதுக்கு அப்புறமா lymphotoxins will enter and it will destroy the and it will kill the or neutralize the cell. அடுத்து வந்து helper T cells. Helper T cells will activate the B lymphocytes to secrete the antibodies and the macrophages. B lymphocytes வந்து யாராவது ஒரு ஆள் வந்து என்ன சொல்றது இன்டிமேட் பண்ணணும் இல்லையா, ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களோட T helper cells பண்ணுது. ஸோ எய்ட்ஸ்னால என்ன ஆகுது? T helper cells வந்து டிஃபிஷியன்ட் ஆகுது. T helper cells அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்போ ஆக்டிவேஷன் ஆஃப் B lymphocytes does not happen. Antibodies won't be released. Okay, so it weakens our immune system. அடுத்து you have suppressor T cells and memory T cells. Memory T cells are responsible for the holding the memory of the antigens. Okay, on primary during primary immune response and the memory வந்து retain பண்ணிக்கிறோம். Secondary immune response அப்போ it recognizes the antigen and the immune response is much greater. Okay, lymphoid organ இப்போ immunityலயே வந்து you have active and passive immunity. Actively you have natural and artificial. ஆக்டிவ் இம்யூனிட்டியில என்ன பண்றோம்னா ஆன்டிஜன் செகண்டரி பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் பத்தி படிச்சோம் இல்லையா. பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல ஒரு ஆன்டிஜனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது, அந்த மெமரியை ஹோல்ட் பண்ணிக்குது. செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இஸ் கிரேட்டர், பெட்டர். ஸோ அதே இதுதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டிக்குள்ள பிளே வருது. இதே வந்து எப்படி ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம், நேச்சுரலா இருக்கலாம். ஆர்டிஃபிஷியலினா நேச்சுரலா நம்மளுக்கு ஒரு டிசீஸ் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மம் போடுது அப்படின்னா அந்த ஆன்டிஜன் வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வீக், வி கெட் சிக். Secondary immune response is much greater. We don't get affected by the same. So we are developing memory by naturally getting the disease. அடுத்து வந்து artificial by vaccination. Vaccination provide பண்ணி we are giving memory to our memory cells. Okay, அது artificial. Passive immunityல நம்ம ரெடிமேடா antibodies வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். Naturally by mother, coming from the motherோட for example mother's milkல வந்து நிறைய antibodies and colostrum இருக்குன்னு படிச்சோம். Okay, those all come under natural. ஆர்டிஃபிஷியல் பேஸ் வந்து யுவர் ரெடிமேட் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிடாக்சின்ஸ். ஸ்னேக் வெனம்ல இருந்து இப்போ திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா ஸ்னேக் ஆன்டிடாக்சின்ஸ் கொடுப்பாங்க. பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிருச்சுன்னா ஆர்டிஃபிஷியலி பிளேட்லெட் ஏற்றுவாங்க, ஆன்டிபாடிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி. அலர்ஜிஸை ட்ரிகர் பண்ற ஆன்டிபாடி, ஆன்டிபாடி இன்வால்வ் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இஸ் IgE டைப். ஓகே, அலர்ஜிஸ்னா என்னது? எக்ஸாஜரேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஆட்டோ இம்யூனிட்டினா என்னது? ஆர் ஓன் என்ன சொல்றது, ஆர் ஓன் செல்ஸ், இம்யூன் செல்ஸ் ஆர் அட்டாக்கிங் ஆர் ஓன் செல்ஸ். தட் இஸ் ஆட்டோ இம்யூனிட்டி. கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் யுவர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த இடத்துல என்ன நடக்குது? நம்மளோட சைனோவியல் ஃப்ளூயிட்ல இன்ஃப்ளமேஷன் நடக்குது. ஓகே, ஸோ த பிரைமரி சிம்டம் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த சைனோவியல் ஃப்ளூயிட். இந்த இடத்துல என்ன எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம். சைனோவியல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது மெம்பரேன் திக்னஸ், ஸோ உங்களோட மெம்பரேன் திக்னஸ் அண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி அந்த ஜாயிண்ட் வந்து இம்மூவபிள் ஆயிரும். ஓகே, ஃப்ளூயிட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது ரெண்டா பக்கமும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி உங்களால மூவ் பண்ண முடியாம ஆயிரும் அந்த ஜாயிண்ட்டை. Immovable of the joint will become immovable and it will create an damage or erosion of the cartilage after accumulating on its surface. So cartilage damage or erosion of the cartilage, it is making the joint immovable. Okay, so this is a classical example of rheumatoid arthritis. The bones become ossified. Okay,
cartilage நம்ம remove. Okay, lymphoid organs la primary and secondary lymphoid organs. Primary lymphoid organs are the bone marrow and thymus. Bone marrow la production நடக்குது. Thymus la வந்து T lymphocytes are differentiating or maturing. Okay, bone marrow la both B and T lymphocytes are producing. B lymphocytes are maturing. Thymus la T lymphocytes are maturing. Okay, secondary lymphoid organs, site of interaction between the lymphocyte with the antigens, antigen antibody interactions எல்லாம் இந்த இடத்துல நடக்குது. ஸோ செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸில் வந்து யூ ஹேவ் ஸ்ப்ளீன் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ். ஓகே, அடுத்து எய்ட்ஸ் அண்ட் கேன்சர் பற்றி பார்ப்போம். ஸோ எய்ட்ஸ் வந்து காஸ்ட் பை த ரெட்ரோவைரஸ். ரெட்ரோவைரஸோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா இட் ஹேஸ் அ லிபிட் பைலேயர் அண்ட் அதோட சர்ஃபேஸில் வந்து இட் ஹேஸ் அ கிளைகோப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ். ஓகே, ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி? பை contaminated blood, by transmission of contaminated by sharing needles. Okay, transfusion of contaminated blood, sharing needles, sexual transmission. So இதெல்லாம் different mode of transmission. Misconception என்னன்னு உங்களுக்கு தெரியும். Okay, physical contact நால வந்து it's not going to transmit. அது ஒரு misconception. Mode of action வந்து எப்படி இருக்கும்? It enters into the macrophages and RNA genome reverse transcription மூலமா DNA genome produce. Single strand RNA, double strand DNA மாறுது. Reverse transcription using the enzyme reverse transcriptase. இந்த இடத்துல வந்து HIV will enter into the helper T lymphocytes, replicate and will produce the viruses. Helper T cells வந்து affect பண்ணுது. இதனால என்ன ஆகுது? Activation of the B lymphocytes not happening, antibody production is not happening, weakening our immune system by attacking our immune system. Okay, அடுத்து வந்து ஸோ அதான் helper T cells கம்மியாகும்போது antibodies are not being produced and we are becoming immunodeficient. Okay, we are becoming immunodeficient. So மற்ற டிசீசஸ்னால நம்ம இறந்து போகிறோம். மற்ற டிசீசஸ் which could have been counteracted by our immune system. So immune system suppress ஆயிருக்கனால we die due to other causes. Diagnosis வந்து எலிசா வந்து enzyme linked immunosuppressant, antigen antibody interaction மூலம். அடுத்து வந்து கேன்சரை பற்றி படித்தோன்னா டியூமர்ஸ்லேயே 2 டியூமர் இருக்குது, பெனைன் அண்ட் மேலிக்னன்ட் டியூமர். ரெண்டோட டிஃப்ரென்சஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியல. பெனைனில் இட் இஸ் லோக்கலைஸ் டு அ பர்டிகுலர் ஸ்பாட், நாட் ட்ராவலிங் டு எனி அதர் பிளேஸ். மேலிக்னன்ட்ல இட் கேன் க்ரோ ரேப்பிட்லி அண்ட் கேன் ட்ராவல் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ த பிளட் ஸ்ட்ரீம். அந்த டிஃப்ரென்சஸை வந்து படித்து வச்சுக்கோங்க. டியூமர்ஸோட இதுக்கும் இருக்கும். மீட்டாஸ்டாசிஸ்னா என்னது? தி எபிலிட்டி டு ஸ்ப்ரெட் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் க்ரோ ரேப்பிட்லி and colonize in various regions. Okay? Metastasis, that's the ability to metastasize. Detection of the biopsy மூலமா. Okay, so இங்க வந்து MRI for pathological and physiological changes வந்து MRI. X-rays for 3D image of the internals. So usually biopsy மூலமா we can detect the tumors. Okay, tumor production. ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய தெரப்பிஸ் இருக்கு. ரேடியேஷன் தெரப்பி, கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, தீஸ் 3 ஆர் த மோஸ்ட் மேஜர் யூஸ். ரேடியேஷன் தெரப்பியில் வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ரே ரேடியேஷன் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராயிங் த செல்ஸ். கீமோதெரப்பியில் கீமோதெரப்பட்டிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணி we are killing the cells. பை தி வே சர்ஜரியில் வந்து we are removing a part of the infected என்ன சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சரில் we are removing the breast. காலில் விரலில் வந்து இட் ஸ்ப்ரெட்டிங்னா அந்த ஃபுட்டே வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் to prevent spread of the disease. அடுத்து வந்து இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பியில் என்ன பண்ணுறோம்? பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. அப்படின்னு சில சப்ஸ்டன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகும்னா we are trying to stimulate or activate the immune system and we are trying to make our own immune system competent to destroy the cells. Okay, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டமே வந்து ஹெல்ப் பண்றோம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த டிசீசஸ் மோர் எஃபெக்டிவ்லி. ஓகே, அடுத்து வந்து ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கோஹால் அபியூஸ்ல வந்து இங்கே மேஜராக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த டைப் ஆஃப் ட்ரக், அதோட சோர்ஸ், அதோட சிம்டம் ஆர் மெக்கானிசம் எதை எப்படி எஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி எஃபெக்ட் பண்ணுது? சிஎன்எஸ், ஓபியாய்ட் ரிசெப்டார்ஸ் வந்து சிஎன்எஸ் எஃபெக்ட் பண்ணி பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, கில்லிங் பெயின். ஸோ இங்கே வந்து சோர்ஸ் இங்கே ஓபிஎம் அடுத்து ஹெராயின். ஹெராயினோட சோர்ஸ் என்னது? பாப்பாவர் சோம்னிஃபரம். ஹெராயின் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்மாக் ஆர்
diacetyl morphine. Morphine is used to relieve pain, usually surgery appo such purposes. Morphine வந்து diacetylation. If morphine undergoes diacetylation, it becomes diacetyl morphine or heroin. Okay, so இதை வந்து நம்ம papaver somniferum sourceல இருந்து எடுக்கும். அடுத்து வந்து cannabinoids. Okay, cannabinoid receptors in the brain. Source வந்து cannabis sativa. How is it taken in? By inhalation or oral ingestion. Okay, அடுத்து வந்து coca alkaloid or cocaine. Source வந்து erythroxylum coca. It affects the transport of neurotransmitter dopamine. இது affect பண்றனால it is causing hallucinogenic effect. Okay, cocaine causes hallucinogenic effect. Other plants with hallucinogenic properties வந்து atropa belladonna and datura. Okay, so hallucinogenic activities இருக்கு by stimulating the central nervous system. Tobacco effects என்னது? Increasing carbon monoxide content in the blood. இதனால hemebound oxygen வந்து கம்மி பண்றோம். ஏன்? Hemoglobin has a higher affinity to carbon monoxide compared to oxygen. So this will ultimately cause oxygen deficiency in the blood. Okay, tobacco contains an alkaloid. Okay, so இதோட symptom என்னது? Increase blood pressure and heart rate. Okay, அடுத்து adolescence addiction dependence. இதோட terminologies ஓட meaning என்ன and effects என்னன்றது ஒரு வாட்டி go through பண்ணிக்கோங்க. Preventionல வந்து கொடுத்திருக்கிற மெயின் பாயிண்ட்ஸும் go through பண்ணுங்க. இதுவும் they can ask in your questions. Okay, okay, chapter வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் கிளாஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடே.